ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்டுபிடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அம்மா கிட்ட கையெழுத்து போட முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. முடியாதுடி, முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. மா, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு 6-7 வருஷம் பாஸ் ஆகி போயிடுமா, நான் சீக்கிரமாக படிச்சுட்டு வந்துடுவேன், என்னை நம்பி நீ கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை நம்பி கையெழுத்து போடுறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ படிக்க கொரியா போகணுன்னு ஆசைப்படுறதும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படிங்கிறாங்க. எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லைண்ணா, அப்புறம் எதுக்கு அந்த ஆனா அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். வரும்போது கையோட எவனையாவது இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஊர் உலகத்தில் அக்கம் பக்கம், அதுவும் இல்லாமல் இந்த சொந்தக்காரங்க மத்தியில் எம்மானமே போயிடும். உன்னால் நம்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. மா, இத்தனை வருஷம் நான் கூட இருக்கேன், என்னை பற்றி உனக்கு அவ்வளோதான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன்கிட்டயாவது நான் பேசி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறீங்க. இங்கே பாரு, ஒரு பையன் ஃபோன் நம்பராது இருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட, உங்களோடமா அப்படியே அந்த ஃபோனை வாங்கிட்டு அச்சு அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க. அச்சு அர்ச்சனா அப்படிம்பீங்க, அர்ஜுன் தானே அப்படின்னு சொல்ல அப்படியே ஷாக்கா கண்ணை ஒரு மாதிரி உருட்டி உருட்டி பார்க்குறீங்க. சரி ஓகே, தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தாரணிமா அப்படிங்கிறீங்க. தருண் தானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபோன் கான்டாக்டில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்க பேர் பசங்க பேர். ஸோ இப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோனை அங்கே முன்னாடி காட்டி, பாரு நல்லா பாரு, இதில் ஒரு பொண்ணுங்க பேராவது இருக்கா அப்படின்னு கேட்க, பாரு எல்லாமே பொண்ணுங்க தான், நீ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்ல, நான் வேணா கால் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. டக்குனு ஃபோனை பிடுங்கிட்டு, அதெல்லாம் எதுக்குமா, நமக்குள்ளே என்ன சந்தேகம், நீ அதை பசங்க நினச்சினா அப்படின்னு நினச்சிக்கோ, ஆனால் அது நிஜமாவே பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. பார்த்தியா, உன் லட்சணம் இதுலேயே தெரியுது. இதில் அதுவும் கண்ணு முன்னாடி கூட வச்சு வளர்க்கும் போதே இந்த அளவுக்கு தில்லுமுள்ளு பண்ணுற, உன்னை கண்ணை கெட்டாமல் கொண்டு போய் அனுப்பிவிட்டா நீ என்னென்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், எதுவும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன், மற்றபடி நான் யாரையும் லெவலில் பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா, என்ன என் காதில் பூ சுத்துறியா அப்படிங்கிறாங்க. சத்தியமா நான் யாரையுமே லவ் பண்ணல, யாரையும் திரும்பி கூட பார்க்காத பொண்ணு நான் அப்படிங்கிறீங்க. ஒரு சின்ன திருத்தம், உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் லவ் பண்ணலைன்னு சொல்லு, நீ பண்ணலைன்னு சொல்லாத. நீ எல்லாத்துக்கு பின்னாடி அலைஞ்சிருப்ப, ஒருத்தரும் உனக்கு சிக்கலை, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சரியான ஏடா கூட பிடிச்ச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக ஒரு மாதிரி மட்டம் தட்டி விட்டுறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருமா, அதான் தெரியுதுல்ல நான் ஒன்றத்துக்கு ஆகலைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கையெழுத்து போட்டு கொடு, நான் கொரியாவில் போய்ட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்க, அவங்களும் கொஞ்சம் வம்பு பிடிச்ச மாதிரி திட்டினாலுமே உங்களுக்கு உங்களோட ஆசை எல்லாத்துக்கும் நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களை அங்கே அனுப்புறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் ஒரு வழியாக ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சு காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் கொரியா போகிறீங்க. ஸோ அழகாக போய் ரீச்சும் ஆகிட்டீங்க. உங்களோட டோம் இருக்கு இல்லையா, ஸோ காலேஜ் யூனிவர்சிட்டியில் நம்ம இங்கே ஹாஸ்டல்னு சொல்லுவோம், அங்கே பார்த்தீங்கன்னா டோம்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பக்கம் பயங்கரமாக ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்துட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அப்படியே மயக்கம் போட்டு விழுக உடனே அந்த கோச் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போகிறாங்க. அம்மாடி, இந்த கோச் என்ன இப்படி தூக்கிட்டு போகிறாரு, பார்க்க ஏஜான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துருக்குறீங்க. இப்போ இப்படியே தான் ஒரு 2 டேஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கு ஸ்டடி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது அப்படியே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ஜன் தான், அவர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா கோச்சு. ஸோ அந்த கோச்சு அவரோட வீட்டில் இருக்கார். அவரை பார்த்ததுமே நம்ஜன் பார்த்தீங்கன்னா, என்ன அதிசயம், சீக்கிரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த கோச் இருக்கார்ல, அவர், டேய் என்னடா 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற, நான் அப்பாடா அப்படிங்கிறாங்க. தெரியுது அப்பா, பேருக்கு தான் அப்பா, ஒரு நாளாவது என் கூட இருக்கீங்களா, எந்நேரம் அந்த பசங்க கூடயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் நான் என்ன பண்ணுறது, அவங்கெல்லாம் ஒரு ட்ரீமோடு இருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய உதவி தேவை அப்படின்னு சொல்ல, அந்த பசங்களுக்கு உங்களோட உதவி தேவைங்கிற மாதிரி தான் எனக்கும் உங்களோட ப்ரெசன்ஸ் தேவை, கொஞ்சமாவது எனக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிட்டு அங்கே வந்து கிளம்பிட இவரும் பார்க்குறாரு அந்த கோச்சும். நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய பையனாயிட்டான், இன்னும் என் டைம் வேணுமா, ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி லவ் பண்ணி அவ கூட சுற்றுவான்னு பார்த்தா இவன் என்ன பேசிக்கிட்டே திடீரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறாரு. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் அவர் பாட்டுக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. அப்பாவும், என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா, என் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, உங்களோட
கோச்சிங் சென்டர் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே போகணும், நான் வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ணாலாம் முடியாது, கேப் புக் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா நீ தான் என்னோடய டைம் வேணும்னு கேட்குறா, நான் என் டைமை கொடுக்கலான்னு நினச்சா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்ல, ஆ போகிற வழியில் உங்கள் கூட வர்றது நீங்கள் எனக்கு கொடுக்குற டைமா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உங்களோட காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இவர் வந்துட்டு கோச்சாக இருப்பார். ஸோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. நம்ஜன் பார்த்தீங்கன்னா டாக்டர். இப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டாரு. அங்கே ரீச் ஆனதுமே வெளியே வந்துட்டு அவரோட கூட வேலை செய்வாங்கள்ல நர்ஸ் மாதிரி, ஸோ அவரோட பிஎன்னு கூட சொல்லிக்கலாம், நர்ஸ் தான், ஆனால் அந்த பொண்ணு எப்பயுமே நம்ஜன் கூட தான் இருப்பாங்க. அவளோட பேர் பார்த்தீங்கன்னா மீரா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆ சொல்லு மீரா, என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அதுவும் இல்லாமல் எப்படின்னா அவர் அப்போ தான் காரை கொண்டு வந்து பார்க் பண்ணியிருப்பாரு, அங்கே பார்க்கிங் லாட்டுக்கே ஓடி வந்துட்டு இருக்கா. அதனால தான் நம்ஜனும் இது வரைக்கும் வந்திருக்க, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு அவரு டக்குன்னு வெளியே காரை விட்டு வந்து கேட்குறாரு. அப்போ அவளும் டாக்டர் அந்த பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறா. ஒரு மாதிரி கை கால அவளுக்கு நடுங்குது. அவள் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஷிவர் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மேலே அந்த வார்டுக்கு ஓடுறாரு. ஸோ உள்ளே ஓடி போய் பார்த்தா அந்த பேஷண்ட்டால் மூச்சை விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவரும் ஓடி போயிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நார்மல் ஆக்குறாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு லங் கேன்சர் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது அவரோட கடைசி ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஆனால் அவரோட பொண்ணு வந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களாம். ஸோ அவங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இவருக்கு இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே தெரியாதாமா. ஸோ அதனால தான் இவர் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ நம்ஜனும் ஒன்றும் இல்லைல்ல இப்போது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா எனக்கு நாளுக்கு நாள் ஒரு நாள் போக 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 அதுவும் ஒவ்வொரு நிமிஷமும் கடக்க என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் தொலைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்னோடய சாவை நெருங்குற மாதிரியே எனக்கு தோணுது. என்னோடய பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் நேரம் பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக செத்துருவேன். அது வரைக்கும் இந்த உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லா இருப்பீங்க, உங்கள் பேரன் பேத்தி கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்க, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் பக்கத்துல தான் நிற்பா. கேட்குறா. அப்போது அவர் அப்படியே நம்ஜனோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு நீ ரொம்ப ஆறுதலாக பேசுகிற, நீ பேசுகிறது எல்லாமே நடந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஆனால் நீ என்ன தான் எனக்கு ஆறுதலாக பேசினாலும் நீ ஒரு டாக்டர், உனக்கு தெரியும்ல நான் இன்னும் எக்ஸாக்டாக எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியும். ஸோ எத்தனை நாள் இருப்பேன் நீ சொன்னீங்கன்னா நான் அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ஜனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோப் கொடுக்கறது தான் டாக்டரோட வேலை. ஒரு ஹோப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வரணும், அதுதான் அவரோட வேலை. பட் இந்த மாதிரி கேட்கவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் இருக்கார்ல, இவர் ஒரு 3 வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார். ஸோ அது இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவரோட ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஒரு வேல்யூபிளாக இருக்கிறதுனால இவரும் வந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணாலுமே ஒரு 2 வாரத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது என்னோடய உயிரின ஒரு 2 வாரம் தான் இந்த உலகத்தில் இருக்க போகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அப்படியே ஒரு அழுத மாதிரி சிரிக்கிறாரு. எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது அவர் பேசுறதை கேட்குறதுக்கு. ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இவரும் பார்த்தீங்கன்னா அப்போ என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, சரி ஓகே ஆனால் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படியே தான் அந்த பேஷண்ட்டும் அவரோட பொண்ணுக்கு அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ஜுன்னு ஒரு 2-3 நாள் கழித்து அவரை பார்த்துருப்பாரு. அப்படி பார்க்கும்போது, தம்பி நான் உன்கிட்ட ஒன்று கேட்குட்டா, என்னால் சீக்கிரமாக என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாரு நம்ஜூன். உனக்கு யாராவது நல்ல இரு, நான் ஏன் வெளியே தேடணும், நீயே நல்ல பையன் தானே, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, சார் நான் அது என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, பட் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான், ஸோ நான் அவனை வேணால் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டா அப்படின்னு கேட்க, சரிப்பா உன்னோட ஃப்ரெண்டுனா உன்ன மாதிரி தான் இருப்பான், கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் என் பொண்ணுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ஜுனும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ஜுன் ஹோபி கால் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுக்க, ஹோபியும் டேய் என்னடா இது அநியாயமாக இருக்குது, உன்னோட பேஷண்ட்டுக்கு எதனாவது பிரச்சனை நான் உடனே என்ன தான் இழுத்து விடுவியா, உன் கூட சவகாசம் வச்சதுக்கு என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாரு அப்படிங்க. இங்கே பாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ,
அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அவரோட கடைசி ஆசை அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்க்குறது தான். அதனால எனக்கு வேறு யாரையும் தெரியல. எடுத்து உட்காவதோடு அந்த பொண்ணை யாருக்கோ ஒருத்தவங்க பிடிச்சும் கொடுக்க முடியாது. என்கிட்ட உதவி கேட்டார். நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் தானே இருக்க, அப்படின்னு நீ தனியாக தானே சுற்றிட்டு இருக்க, கல்யாணம் தான் பண்ணிக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்க ஹோபினா அப்படியே கடுப்பாகிறாரு. இவ்வளோ பேசுகிறல, நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கிட்டே ஹோபி கேட்க, டேய் வாய் மூட்றா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற டே இப்போதைக்கு இல்லை, நான் இன்னும் நிறையா விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவன் பெரியவன், இவன் சாதிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஆனால் நம்மளை மட்டும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கோர்த்து விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாபி பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போக, அங்கே வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு. ஐயோ இதான் பொண்ணா என்ன, எனக்கு ஒரே ஆக்வர்டாக இருக்குது, யார் தான் இப்படி பண்ணுறானே தெரியல, சீ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைண்ட் வைஸ் பேசிக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹாய் யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு ஹோபி, உங்கள் அப்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அவளும் வந்துட்டு அப்பா உங்களை யாரும் மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, உள்ளே விடட்டா அப்படின்னு கேட்குறா. அடி பாவி, வந்தவனை வான்னு கூட கூப்பிடாம உள்ளே விடட்டான்னு கேட்குறா. நல்ல குடும்பம், இவன் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவரும் அனுப்புமா அப்படின்னு சொல்ல, இப்போ ஹோபி பார்த்திங்கன்னா உள்ளே போவார். ஹோபியை பார்த்ததுமே டாக்டர் நம்ஜுன் 2 தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா ஆசையாக கேட்க, ஆமாம் சார், அவனோட ஃப்ரெண்டு தான், அப்புறம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்காரா, என்ன பேசுன்னு தெரியாமல். அப்போ அவரே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆக்வர்டெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஏமா இங்கே வா, உனக்கு ஒன்று சொல்லணும், இந்த தம்பியில் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்ல, சரிப்பா அப்படின்ட்டு அவளும் வரா. அவள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவகிட்ட உங்கள் பேர் சொல்லி அறிமுகம் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா ஹாய் நான் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. அப்போ அவளும் ஹாய் நான் சாரா அப்படின்னு சொல்லுவா. ஸோ ஹலோ சாரா, அது வந்து அப்படின்னு சொல்ல, விடுங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்குறாரு அந்த அப்பா. ஸோ அவளும் வந்துட்டு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள், திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர் முன்னாடி பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அட முன்னாடி கேட்குறது தப்பு இல்லைல்ல, சொல்லு, ஏன்னா இவருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுவும் இந்த வாரத்துலையே அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஹோபியும் ஷாக்காக பார்க்க, இப்போவே வா அப்படிங்கிறாரு. அப்போ சாராவும் என்னப்பா சடனா அப்படின்னு கேட்குறா. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப டைம் இல்லைம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிக்கணும் அப்படிங்க, வருஷம் முழுசாக நல்ல நேரம் இருக்குது, ஏன் இந்த வாரத்தில் மட்டும்தான் நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. இங்கே பாரு, நான் சொன்னது தான், அப்புறம் இந்த பையன்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ, தம்பி நீ அவகிட்ட நம்பர் வாங்கிக்க, அந்த 2 பேர் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. ஒன்றும் புரியல, 2 பேத்துக்கும் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹோபியும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. சாராவும் வந்துட்டு அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, என் அப்பா ஏன் இப்படி சடனாக பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, நல்ல பர்சன் தான், ரொம்ப டீசெண்டான ஆள் தான், ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ ஹோபியும் அவருக்கு தான் தெரியல, அவருக்கு கேன்சர் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல சாரா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேணாம், பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவளும் பார்க்குறா, மேலேருந்து கீழே வரைக்கும் 4 தடவை பார்த்துட்டா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது, என்ன இந்த பொண்ணு இத்தனை தடவை பார்க்குறது மேலேருந்து கீழே வரைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நின்றுட்டு பார்க்க, ஓகே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. என்ன இவையே 4 தடவை பார்த்ததுக்கப்புறம் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன் நீங்கள் என்னை பார்க்காம அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாரா கேட்பாளா. அதான் உன்னை பார்த்துட்டேனே, பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுட்டே சரி ஓகே நான் அப்பா கிட்டே சொல்லிடுறேன், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்குறா. என்னோடய பேரண்ட்ஸ் கிட்டே நான் இனிமேல் தான் பேசணும், என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன், ஸோ நான் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது ஹோபி நேராக நம்ஜன் கிட்டே வந்து, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கா, அந்த மனுஷன் என்னடானா ஒரே வாரத்தில் கல்யாணங்கிறான், என் அப்பா கிட்ட நான் எப்படி பேசுறது, நான் போயிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னா சொல்ல முடியும், ஏன்டாயும் நீ இப்படி எப்போ பார்த்தாலும் இக்கட்டான நிலமையில மாட்டி விடுற, சும்மாவே என் வீட்டில் எனக்கு நல்ல மரியாதை, கல்யாணமாவது அவங்க சொல்கிற பொண்ணை பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, கடைசியில் அதுக்கும் இப்படி ஆப்பு வச்சு விட்டல அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு பிடிக்கலன்னா வந்துருன்னு தானே சொன்னேன், உன்னை இதை நான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் ஜாக்கை வேணா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்ல, என்னடா என்ன
சும்மா சும்மா ஆள் அனுப்பிட்டு இருக்கிற அவங்க வீட்டுக்கு, அது வீடு நினச்சா இல்லை என்ன நினச்சா? நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை அப்படிங்கிறாரு. அப்படின்னு அம்ஜன் ஒரு மாதிரி சைடாக பார்க்க, இல்லை அப்படியா நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் ஃப்ரெண்டாச்சு, நீ கேட்டு நான் நோ சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் பாவம் அவளோட அப்பா கேன்சர் பேஷண்ட் வேற, அவரோட கடைசி ஆசை இதுதான். அப்படிங்கும்போது நிறைவேற்றி வைக்கணும்ல அப்படிங்க. நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், அதை நிறைவேற்றுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஜாக் அனுப்பிக்கிறேன். அவன் தான் பொண்ணே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்க. இங்கே பாரு நம்ஜுனா, உனக்கு முதல்ல என்ன தான் நாங்கள் அனுப்பணும்னு தோணுச்சு. ஓகே அவ்வளோதான், டீல் முடிஞ்சு. நான் என் அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ கடைசி வரைக்கும் எனக்கு இதுக்கு நன்றியோடு இருக்கணும், புரியுதா அப்படின்ட்டு இவர் ஓடிடுறாரு. ஸோ நம்ஜனுக்கு சிரிப்பாக இருக்குது. ஃப்ராடு பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக சொல்லாமல் எப்படி சொல்லிட்டு போகிறான் பாரு, ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் அவரோட ஒர்க் அந்த பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் வந்துட்டு படிப்பீங்கள்ல, ஸோ காலேஜ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோமில் வந்து உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. அப்போது அந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஷட்டில் காக் விளையாடுவாங்கள்ல, அது பேட்மிண்டன் விளையாடுவாங்கள்ல, அதுதான் அப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்க. டெய்லி பார்த்துட்டே இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 வீக்காக அதை பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. நல்லா தானே இருக்குது விளையாடுறதுக்கு, நம்ம ஏன் அதுக்கு போகக்கூடாது? எல்லாரும் படிப்பு படிப்புன்னு படித்து மட்டும் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் விளாட்லாம், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். நம்மளால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஸோ அதுக்கு பதிலாக இதை விளையாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறீங்க. ஏன்னா டெய்லி அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு விஷயம் பார்த்துட்டே இருந்தோன்னா பிடிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டோம்லேருந்து கீழே இறங்கி போகிறீங்க. இறங்கி போயிட்டு அந்த கோச் இருப்பார்ல, கோச் வேறு யாரும் இல்லை, நம்ஜனோட அப்பா தான். ஸோ அவர்கிட்ட போயிட்டு, அங்கிள் என்னையும் இந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொரியாவில் இருக்கிறனால அங்கே எல்லாமே கொரியனில் தான் பேசுவாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொரியன் தெரியாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், ஓகே? ஸோ எல்லாமே கொரியனில் தான் இருக்கும். இப்போ நீங்களும் வந்துட்டு கொரியன் தான் அவங்ககிட்ட பேசுவீங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் கேட்குறீங்க, அங்கிள் என்னையும் உங்கள் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, லூஸ் ஆயிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களான்னு குழந்தைகிட்ட போய் குழந்தைங்க கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ அவரும் வந்துட்டு, எங்களை பார்த்தா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா என்ன அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது விளையாட்டு தானே, இல்லை இதுக்கு பேர் ஏதாவது போருன்னு இது வச்சுருக்காங்களா என்ன அப்படிங்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இதை பற்றி ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் யார் முதல்ல, கோச் தானே அப்படின்னு சொல்ல, ஏன் என்னை பார்த்தா கோச் மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. சும்மா கேட்டேன், கோச் அப்படின்னா தெரியலன்னா கூட சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு பேர் கோச் கிடையாது. ஸோ இந்த டீச்சர், ப்ரொஃபஸர், மாஸ்டர், கோச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது எதுக்கு? அவங்க நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்குறோம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. புரியுதுமா புரியுது, இப்போ உனக்கு இது தெரியும்னு சொல்ல வரையா தெரியலன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்க, தெரியும் தெரியும், நானே என் ஸ்கூலில் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே அங்கிள் அப்படிம்பீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, கால் மீ கோச், நான் ஒன்றும் உனக்கு அங்கிள் கிடையாது, இங்கே என்ன கோச்சுன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி என்னது அங்கிள்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா, நான் வேணா உங்களை உப்பான்னு கூப்பிடட்டா அப்படிங்கிற மாதிரி உப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு, எனக்கு 28 வயசில் ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு 18 19 வயசு இருக்குமா, என்னை பார்த்தா உப்பான்னு தோணுதா அப்படின்னு கேட்க, அட உங்கள் ஊரில் இப்படி கூப்பிட்டா தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நிறையா ட்ராமாவில் பார்த்தேன், அதனால தான் கூப்பிட்டேன். சரி ஓகே, இப்போ என்ன உங்களை கோச்சுன்னு தானே கூப்பிடணும், கோச் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெஞ்சிற்கு போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, யாரா இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி அங்கே நின்றுருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் வருது, ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்களும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச் கோச் அப்படிங்கிறீங்க, அவர் திரும்பவே இல்லை. உப்பா உப்பா அப்படிங்கிறீங்க, திரும்பவே இல்லை. அங்கிள் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. ஸோ பார்த்தீங்களா, உங்களை நான் எப்படி கூப்பிட்டாலும் நீங்கள் திரும்பலை, அங்கிள்னு கூப்பிட்டா தான் திரும்புகிறீங்க, இதில் கோச்சு வேறு கூப்பிடணுமா? சரி ஓகே எனக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க தான் போயிட்டாங்கல்ல அப்படிங்க. முதல்ல வார்ம் அப் பண்ணு அப்படிங்கிறாரு. அட அதெல்லாம் எதுக்கு, நான் நிறையா பண்ணிட்டேன். ஸோ முதல்ல எனக்கு பேசிக் சொல்லிக் கொடுங்க, நம்ம 2 பேரும் ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஓ அந்தளவுக்கு தெரியுமா,
சரி பரவாயில்ல ஈஸியாக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷட்டில் பேட் இருக்கும் இல்லையா அதை கொடுத்துட்டு அந்த கார்க்கு வந்துட்டு அவர் தான் சர்வ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவரை சர்வ் பண்ண ஓங்கி ஒரு அடி ஃபாஸ்ட்டாக அடிப்பீங்க. ஸோ அந்த ஸ்மாஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது. ஸோ அதுதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிக்க அது பார்த்தீங்கன்னா நேராக அவரோட கண்ணிலே வந்து விழுந்துடுது. ஸோ இந்த ரைட்டு ஐ இருக்கும் இல்லையா அதில் வந்து விழுக அவர் அப்படியே கண்ணில் கை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துக்கிறாரு. போச்சு போச்சு போச்சு, முதல் நாளே என் கோச்சை நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டோட அப்படி கையில் பிடிச்சிட்டே ஓடி வரீங்க. பேட்டை பிடிச்சிட்டே ஓடி வந்து கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணுக்கிட்ட கையை வைக்க ஆல்ரெடி கையில் பேட் இருக்குதா, அது வேற அவரோட தலையில் தம்முன்னு அடிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஒரு கை வச்சுக்கிறாரு. நீங்கள் நான் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்க, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அகைன் இன்னொரு தடவை சர்வ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக நில்லுங்க, நான் உங்களெல்லாம் அடிக்க மாட்டேன், கரெக்டாக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓங்கி ஒரு அடி அடிக்க அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி ரப்பர் பால் இருக்கும்ல, ஸோ அதுதான் கார்க் இல்லை. ஸோ பாலில் வந்துட்டு அடிக்க சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு அது எப்படி வருது இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ அடிக்கும்போது நங்குன்னு அது நடு மண்டையில போய் விழுந்துடுது. அவ்வளோதான், மனுஷன் அங்கேயே பார்த்து வாங்கியே விழுந்துடுறாரு. அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கும் போல். ஸோ அங்கேயே வாங்கி விழுக நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே வாங்கி கிடக்குறாரு. போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க எல்லா பக்கம் கேமரா இருக்குது, தப்பிச்சு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயோ உப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து மற்ற ட்ரைனிங் பசங்களாம் இருப்பாங்களா அவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டோமில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு போச்சு, நமக்கு நாளைக்கு சொல்லி கொடுப்பாரா மாட்டாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வராரு. உள்ளேருந்து அதாவது அவரோட ரூம்லேருந்து கீழே இறங்கி வரும்போது ஹாலில் இவரோட அப்பா அப்படியே தலைக்கு ஒரு கட்டு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் கட்டு போட்டிருப்பாங்களே, லைக் ஒரு மாதிரி கண் நல்லா அடிபட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா, வீங்கி கிடக்குது ரெட்டிஷா. என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்க, அதுவா டேய் அது வந்து எனக்கு பதிலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு நீ கோச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் டாக்டர், என்ன எதுக்கு கோச்சாக போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ஜுனா அது எனக்கு வேற ஒரு பக்கம் வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், அதனால் கொஞ்சம் எனக்கு பதிலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த பசங்களுக்கு நீ ப்ராக்டிஸ் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இவங்களுக்கு டோர்னமெண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள விட்டுட்டு வேறு எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. டேய் இன்னொரு பேட்ச் இருக்குடா, அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு கோச்சே இல்லையாம்மா, அதனால நான் தான் பார்த்துக்கணும், இவங்க ஆல்ரெடி நல்லா ட்ரைனப்பாக தான் இருக்காங்க, நீ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நான் டாக்டர்ப்பா, நான் எப்படிப்பா என் வேலையை விட்டு அங்கே போக முடியும், என் பேஷண்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஹோபி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் லீவ் கேட்டீங்க எனக்கு அதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ட்டு மண்டையை ஆட்ட, சரி எப்போ இருந்து அப்படின்னு கேட்க, இவர் பார்த்திங்கன்னா ஒரு விசில் கழுத்தில் மாட்டியிருப்பார்ல அது, அப்புறம் ஐடி கார்டெலாம் சொல்லிவிட்டு இவர் கையில் கொடுக்க, எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவரோட பேர்லேயே ஐடி கார்டு ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாரு. ஆமாம் நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், நீ போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணினா போதும்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க, அப்போ இவரு கேட்குறாரு, என்னப்பா கோச்சிங்க்கு வேற ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எதுக்கு இத்தனை அப்படின்னு கேட்க, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஒரு ஸ்பெஷல் கிளைண்ட்டோட சன்னுக்கு கோச்சிங் வேணுமா, என்னை வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ காசுக்காக இந்த மாதிரி பண்ண மாட்டியே, உன்னோட ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு நீ வேற ஒரு பக்கம் போக மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்க, டேய் காசுக்காக இல்லைடா, என்னோட திறமைக்காக அவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க, அதனால் என் திறமைக்கு எங்கே வேல்யூ கிடைச்சாலும் அங்கே இவன் கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ஜனும் தலையாக அடிச்சுட்டு எல்லாம் என் தலையெழுத்து, கொஞ்ச நாள் கூட இவர் நம்ம கூட இருக்க மாட்டார், ஒரு மணி நேரம் கூட நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், ஆனால் இப்படி திறமை என்னத்த திறமையோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட காலேஜுக்கு வராரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே, இவர் இன்றைக்கி போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல கிரவுண்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா பசங்களாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜுனாண்ணா நீங்களா, அப்பா என்னாச்சு ஏன் வரலன்னு கேட்க, அப்பா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, ஸோ கொஞ்சம் நாளைக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு இவர் சொல்ல, அப்போ ரொம்ப ஃபன் தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலி. என்னென்னா அடிக்கடி வந்துட்டு நம்ஜூன் வந்து
அடிக்கடி எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு போவார். அப்பா பார்க்க வரும்போது எல்லாத்துக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு போவாரா, அதனால எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ அப்படியே தான் இவரும் வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு வார்மப்பெல்லாம் பண்ணுங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அழகாக வந்துட்டு வார்மப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற பசங்க, அதனால இவங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு ஓடி கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் உப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். யாருடா அதுன்னு சொல்லிட்டு நம்ஜன் திரும்பி பார்த்தா நீங்கள் தான். உப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கை தூக்கியிருப்பீங்க, பட் அப்படியே கையை லைட்டாக மெதுவாக போட்டுட்டு யாரா இது நம்ம உப்பா இடத்துல இவர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நம்ஜனோட அப்பாவை உப்பானே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கோச், நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட அவரும் உங்களுக்கு கை ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நான் அம்ஜுன் கோச்சு அப்படிங்கிறாரு. கோச்சா? ஆனால் என்னோடய உப்பா தான் இங்கே கோச்சாக இருந்தார் நேற்று வரைக்கும், என்னாச்சு அவருக்கு? நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க? அவருமே வரமாட்டாரா? என்கிட்ட ஏதாவது சொல்லி சொன்னாரா அப்படின்னு கேட்க, ஹலோ அவரே உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், அவன் முதல்ல நீயே அவரை உப்பான்னு கூப்பிடுற, உன் வயசு என்ன அவர் வயசு என்ன அப்படிங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்குள்ளே 1008 இருக்கும், நான் உப்பான்னு கூப்பிடுவேன், என்ன வேணால் கூப்பிடுவேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன? சரி ஓகே அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு வேளை நம்ம அப்பாவுக்கு இந்த பிள்ளைக்கும் சிச்சி நம்ம அப்பா அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படிங்க. அச்சோ அந்த காயம் இன்னும் சரியாகலையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அவருக்கு காயம் இருக்கிறது இவையா ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுற, இன்றைக்கி மண்டே தானே, காலேஜு கிளாஸ்லையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே எல்லா டேவும் எனக்கு ஃபன் டே தான், ஸோ நான் இங்கே ஃபன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்களும் அப்படி சொல்ல வரல, விளையாட்டு ஒரு ஃபன் தானே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கல இந்த ப்ராக்டிஸ் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது ரூம் இல்லை கிரவுண்டு அப்படிங்கிறாரு. ஐநோ அது எனக்கு தெரியும், சும்மா சொன்னேன். ஓகே எனக்கு எப்போ ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆனால் நான் நியூ அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே தெரியும், உங்களோட அந்த எக்ஸ் கோச் இருக்கார்ல என்னோட உப்பா, அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன், என்னை பற்றி நிறையா சொல்லுவார். நான் எந்த அளவுக்கு பேட்மிண்டனில் ஒரு புலியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அது என்னோடய உப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஓகே எனக்கு எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி விளையாடிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஸ்கூலில் 6th to 12th படிக்க வரைக்கும் நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஓகே பேசிக் ஏதாவது தெரியும் போலன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏதாவது டோர்னமெண்ட் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு எனக்கு அப்போதைக்கு ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சதுனால இதை சும்மா அப்பப்போ விளையாடுறதோட விட்டுட்டேன், ஸோ டோர்னமெண்ட் போகிற அளவுக்கு டைம் இல்லைப்பா அப்படிங்கிறீங்க. அவருடைய மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு சரி வா அப்படின்பாரா, நீங்களும் ஓகே பேட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் பேட்டை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணு அப்படிங்கிறாரு. வார்மப்பா அதெல்லாம் நான் ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா, அப்போ நம்பிச்சிடணும் எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடி என்னை யாரும் வார்ம் அப் பண்ண சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி, கராத்தே செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க. ஸோ மென்டலி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு படித்தா நல்லா மைண்டில் நிற்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணால் கொஞ்சம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வார்ம் அப் தானே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட நீ 6 வருஷம் பேட்மிண்டன் விளாட்னு சொன்னல, உனக்கு என்ன வார்ம் அப் பண்ணுறதுன்னு தெரியாதா அப்படின்னு நம்ஜுன்னு கேட்க, ஹலோ கோச் அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, மறந்து போச்சு, டச்சு விட்டு போச்சுல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன விட்டு போச்சோ, சரி ஓகே ஃபஸ்ட்டு சிட்டப்ஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. சிட்டப்ஸா, ஐயோ ஓகே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சம்மண கால் போட்டு கீழே உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதான் ஏதோ சிட்டுன்னு சொன்னீங்களே அதான் உட்காந்துருக்கேன், என்ன இப்போது கரெக்டு தானே, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும், வாமப்பெல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் பண்ணுறது பேசுகிறதுலையே அவருக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது, ஒரு மண்ணும் தெரியாதுன்ட்டு. அவரும்
சிட்டப்ஸ்னா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படி சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கீங்களா? எந்திரிக்கிறீங்க, திரும்ப சமணங்கால் போட்டு உட்காருங்க, எந்திரிக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு நம்ஜுன்னு கேட்க, அதான் உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல, கையை ரெண்டையும் முன்னாடி நீட்டிட்டு இதோ நான் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு சிட்டப்ஸ் பண்ணி காட்டுறாரு. ஸோ 2 கையும் முன்னாடி நீட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும். லைக் சம்மணங்காலாம் போடக்கூடாது, அப்படியே லைட்டாக சிட் பண்ணி எந்திரிக்கணும் இப்படின்னு சொல்லி கொடுக்க, அட இவ்வளோதானா, இதெல்லாம் எங்கள் ஊரில் வேறு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேர் மறந்து போச்சு அப்படிங்கிறீங்க. அவரும் எல்லா ஊர்லேயும் இதுக்கு பேர் சிட்டப்ஸ் தான், உட்காந்து எந்திரி அப்படின்னு சொல்ல, நீங்களும் அதை வந்துட்டு ஒரு தடவை 2 3 தடவை பண்ணுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டே போக, யோ கோச்சு என்னைக்கு நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, 30 வாட்டி பண்ணு அப்படிங்கிறாரு. என்னது 30 வாட்டியா? என் கால் இதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அது ரொம்ப நேரம் பண்ண முடியாது, 10 பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஜுனோ ஓகே கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கோ அப்படிங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன மூச்சு விடாமையா இருந்தேன்? நான் என்ன மம்மியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் என்ன வேம்பயரா என்ன, நான் மூச்சு விடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கையில் ஒரு மாதிரி நாமிக்கிட்டு, ஏய் ப்ரீத் பண்ணுன்னு சொன்னால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், மெதுவாக மூச்சை இழுத்து இழுத்து 3 தடவை விடணும் அப்படிங்க. ஓ அப்போ இவ்வளோ நாள் நான் என்ன மூச்சு இழுத்து பிடிச்சிட்டாவே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே பேட்டை ஓங்கிட்டு வராரு அடிக்கிறதுக்கு. நீங்கள் ஓகே ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு இழுத்து இழுத்து விட, இப்படி பண்ணினா செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாரு. என்னது செத்துருவேனா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்க. அவரே பொறுமையாக சொல்லி காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி மெதுவாக ப்ரீத் வந்துட்டு இன் பண்ணி, ஸோ அதாவது மூச்சு இழுத்து திரும்ப விடணும் அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஐயோ எவ்வளோ நேரம் இப்படி இழுத்து பிடிச்சிட்டே இருக்கிறதுனால மூச்சு இப்படி இழுத்து பிடிக்க முடியல, விட்டா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு. ஸோ அவர் கவுண்ட் எண்ணும்போது நீங்கள் மூச்சு இழுக்கணும். ஸோ அடுத்த கவுண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் அதை வந்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்ல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆத்தாடி இது என்னது ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக என்னை குழியில் போட்டு போச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது ஒரு 5 செகண்ட் கழித்து அவர் பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு அப்படிங்கிறாரு. இது அப்படின்னு நீங்கள் கேட்க, 5 ரவுண்டு அப்படிம்பாரு. கோச் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இல்லையே அப்படிங்க. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை 5 ரவுண்டுங்கிறீங்க, நான் ஒரு ரவுண்டுக்கே தாங்க மாட்டேன். ஸோ எப்படி சொல்கிறது, எங்கள் ஊர்லலாம் பொண்ணுங்க குடிக்க மாட்டாங்க, குடிச்சு பழக்கம் இல்லை, ரொம்ப தப்பு. உங்கள் ஊரில் ஈஸியாக குடிக்கிறீங்க, எல்லோரும் 18 வயசுக்கு மேலே குடிக்கிறீங்க, அது உங்கள் கல்ச்சர். ஆனால் எங்கள் ஊரில் குடிக்கவே கூடாது, ஆம்பளைங்க குடித்தா கூட அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. என்னை போயிட்டு அதுவும் என் கல்ச்சரை மீறி என்னை 5 ரவுண்டு குடிக்க சொல்கிறீங்க. நான் இங்கே ஷட்டில் காக் விளையாட வந்தேன், சரக்கு அடிக்க இல்லை அப்படின்னு சொல்ல, அவர் அப்படின்னு நங்குன்னு மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி, எருமை 5 ரவுண்டு கிரவுண்டை சுற்றி ஓடு அப்படிங்க. ஓடுறதா? பட் நான் இங்கே ஓடுறதுக்காக வரல, விளையாடுறதுக்காக வந்தேன். நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகிறதுக்காக வந்தா என்னை எதுக்கு 5 ரவுண்டு ஓட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வார்ம் அப் அப்படிம்பாரா. இந்த வார்ம் அப்புன்னு ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல. நேற்று அந்த என் உப்பா கூட இந்த அளவுக்கு என்னை வேலை வாங்கலை, இவன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான், உப்பா ப்ளீஸ் கம் பேக்குன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கையை நீட்டி கத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ஜொன்னு உடனே ஒன்று போட்டு ஓடு அப்படிங்கிறாரு. நீங்களும் ஒரு ரவுண்ட் தான் ஓடிருப்பீங்க, அதுக்கு மேலே முடியல, ஏன்னா கிரவுண்ட் ரொம்ப பெருசு. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, 5 ரவுண்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்ல, கோச் கொஞ்சம் கருணை காட்டுங்க, இவ்வளோ பெரிய கிரவுண்டை தம்மா துண்டு பொண்ணு நான் எப்படி ஓடுறது, 18 வயசு தான் ஆகுது கோச், இப்போவே எனக்கு காலை உடஞ்சி படுக்க வச்சிடாதீங்க, என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்ல, வாய்க்கு கொடுக்குற வேலையை காலுக்கு கொடு அப்படிங்கிறாரு. அதுதான் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமல் பேசிகிட்டே இருக்கமோ 6 ரவுண்டு அப்படிங்கிறாரு. ஹலோ 5 முடியலங்கிற அப்படின்னு நீங்கள் சொல்ல, 7 அப்படிங்கிறாரு. யோ இரியா அப்படிங்கிறீங்க. 8 அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்க, நீங்கள் பண்ணுறது பார்த்தா அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணுறதை பார்க்குறாரு. மோஸ்ட்லி பொண்ணுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் பார்த்த வரைக்குமே ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் அவர் இருக்கிற சர்க்கிளில் எல்லாரும் அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கோச் அப்படிங்கிறீங்க. அவர் காது கேட்கல, யோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படிம்பாரா. முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்ல,
9 ரவுண்டு அப்படிங்கிறாரு. முடியும் முடியும் முடியும், உன்னால் முடியும் உன்னால் முடியும், ஓடு ஓடுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நல்லா எனர்ஜெட்டிக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு மனசுக்குள்ள ஒரு ஃபயர் ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு 8 ரவுண்டு ஓடி இருப்பீங்க. அவர் 9 ரவுண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கருணை காட்டுங்க என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, 10 ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாரு. நாசமாக போனவன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இன்னும் 2 ரவுண்டு ஓடி முடிச்சு அப்படியே பொத்துன்னு கீழே வந்து உட்காடுறீங்க. கால்லாம் செம்ம வலி, அப்படியே காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே உட்காந்துருக்க. எந்திரி அப்படிங்கிறாரு. நான் இங்கே பேட்மிண்டன் தானே விளையாட வந்தேன், ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு வந்த மாதிரி என்னை ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்க, எந்திரிச்சு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணு, ப்ரீத் எடு அப்படின்னு சொல்ல, மறுபடியுமா, ஏற்கனவே எனக்கு மூச்சு வாங்குது, இப்போல்லாம் நான் மூச்சு உள்ளே இழுத்தேன் அவ்வளோதான் அப்படி நின்று போயிடும் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத செய் அப்படிங்கிறாரு. எந்திரிச்சு நின்று அவர் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண அடுத்த ஒரு 5 செகண்டா திரும்ப ஓகே ஸ்ட்ரெச்சிங் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸ்டிச்சிங்கா, என்னை பார்த்தா என்ன டைலர் கடைக்காரி மாதிரி தெரியுதா? ஸ்டிச்சிங் பண்ணுன்னு சொல்கிறீங்க, நான் இதுக்காக தான் இந்தியாவிலேருந்து வந்தேனா, ஏன் துணி ஏதாவது கிழிஞ்சு போச்சா என்ன அப்படின்னு கேட்க, ஸ்டிச்சிங் இல்லை ஸ்ட்ரெச் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரெச்சுனா என்ன, ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ரெச்சரா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வரல உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம். அவரும் பண்ணி காட்டுறாரு, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணு அப்படிங்க. ஓ, இப்படி நெளிகிறதுக்கு போய்ட்டு அவங்க ஊரில் ஸ்ட்ரெச்சுன்னு வச்சுருக்காங்களா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பண்ணி காட்டிட்டு இருக்காரா. நீங்கள் ஃபுல்லாக ஒரு சைட் அடிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்க, ஏய் நீ பண்ணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரி சரி இதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு கீழே ஆகுது, அதுவும் அவரோட காலடியிலே விழுந்துடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போச்சு காலுக்கடியிலே விழுந்துட்டேன், அசிங்கமாக இருக்கும், எந்திரிச்சா அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நம்ஜுனுக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பே வந்துருச்சு. பட் இருந்தாலும் அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, போதும் போதும் ஆசீர்வாதம் வாங்குது எந்திரி அப்படிங்கிறாரு. ஐயோ அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு தலை குடிஞ்சிட்டே நிற்கிறீங்க. அவரும் இன்னொருக்கா பண்ணு அப்படிங்கிறாரு. வேணாம் இதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, அவருக்கு சிரிப்பு தான் வருது. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவாரா. போய் தொலைடா கரும்பு பிடிச்சவனே, ஆலை மண்டையும் பாரு, என் உப்பாவாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக என்னை விளையாட கூப்பிட்டுருப்பாரு, இவன் வந்து உசுரை வாங்குறான், உப்பா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானத்தை பார்த்து பார்த்து கத்திட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜன் போயிருப்பாருல உள்ள, சொல்ல போயிட்டு வெளில வரும்போது இந்த ஒரு மாதிரி கை ரெட்டு வராது. என்ன இது, எதுக்கு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இது ஸ்கிப்பிங் இந்தா அப்படிங்கிறாரு. இது எதுக்கு, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் விளையாட பிடிக்காது, நான் இந்த ஹைட்டே போதும், இதுக்கு மேலே குதிச்சா நான் வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், அப்புறம் ஏன் ஹைட்டுக்கு எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, எங்கள் ஊரில் வந்துட்டு என்னோடய ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பசங்க கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் எங்கள் அம்மா தேடுற மாதிரி பசங்க என் ஹைட்டை விட அதிகமாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு கோபமாக வருது. ஏய் வார்ம் அப்னு சொன்னல பண்ணு அப்படிங்கிறாரு. ஸ்கிப்பிங் ஆடுறதெல்லாம் ஊரில் வாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கயிறை வாங்கி அப்படியே ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஓடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்க. இப்போ ஸ்கிப்பிங்கும் அடுத்ததுக்கு பண்ணேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்டெமினாவே இல்லை. அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவை குதிக்கும் போது கயிறு காலில் மாட்டிக்கிட்டே இருக்குது. ஐயோ என்னதான் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்க. அவர் ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு இருக்கிறாரு. 25வது கவுண்ட் வரும்போது நீங்கள் பொத்துன்னு கயிறு மாட்டி கீழே விழுந்துடுறீங்க. அது அப்படி மல்லாக்க விழுந்துருவீங்க. குப்புற விழுவாங்க பார்த்துருக்கேன், வேணும் மல்லாக்க விழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏய் ஏன் இப்படி விழுந்து கிடக்குற அப்படிங்க. நான் ஸ்கிப்பிங் ஃப்ரண்ட்டில் விளாட்னா போர் அடிக்குதுன்னு பின்னாடி சுற்றி விளாட்னேன் அப்படின்னு சொல்ல, முன்னாடி ஒழுங்காக இது பண்ணி விளாடக்க துப்பு இல்லை, இதில் நீ பின்னாடி வேற அப்படின்னு கேட்குறாரு. கோச் கை கொடுக்குறீங்களா, அப்புறமா அசிங்கப்பட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறாரு. ஸோ இங்கே அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ஜனோட அப்பா தான் வெளிநாடு போகிறேன்ட்டு போயிருப்பார்ல. ஆனால் அவர் வெளிநாடெல்லாம் போகலை, ஏர்போர்ட்டே போகலை. அவர் நேராக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு அவுட்டர் சிட்டி, ஓகேவா. ஸோ வேறு ஒரு இடத்துல இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்க, ஓகே சார் நீங்கள் டாக்டர் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்துட்டேன், இந்த வீக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அட்மிஷன் போட்டு ஒரு பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. இப்போ தான் அவர் அந்த பெட்டில் படுத்துட்டு ஃபோனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. டாக்டர் வந்துட்டு, ஓ வந்துட்டிங்களா, எப்படி இருக்குது இப்போ உடம்புக்கு அப்படிங்க. முன்ன மாதிரி இல்லை, முன்ன அளவுக்கு என்னால் பிரிஸ்காக இருக்க முடியல அப்படிங்கிறாரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம்,
கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் போகிறாங்க. ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி எதையோ போட்டு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே அவர் அந்த ஃபோன் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரா, அப்படியே கேமராவை உள்ளேருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அப்படியே வெளியே வருது கேமரா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இப்போ தான் அந்த மொத்த ஹாஸ்பிட்டலே காட்டுறாங்க, ரொம்ப பெருசு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேன்சர் சென்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கு. ஸோ அது ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல். இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஸோ இவர் யார்கிட்டையுமே சொல்லலை. அதாவது ஒரு பேஷண்ட் இருந்தார் இல்லையா, நம்ஜனோட பேஷண்ட்டு, அவர் மாதிரியே தான் இவர் யார்கிட்டையுமே சொல்லாமல், பையனே ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டர் தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான், ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ வேற ஒரு பக்கம் கோச் பண்ண போகிறேன்னு சொன்னது எல்லாமே போய் தான். இப்போ அப்படியே தான் அவர் அங்கே இருக்க. இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நம்ஜன் கூட ஒரே ரோதனையாக இருக்குது. அவரை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. இன்றைக்கி அவன் என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவரும் ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல. கிளாஸ் இருந்துச்சா? அப்போ உனக்கு டோர்னமெண்ட் போக வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் ஆசை தான் டோர்னமெண்ட் எல்லாம் போகணுன்னு. ஆனால் நீங்கள் என்னை பேட் கையில் கொடுத்து விளையாடவே விட மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் எங்கேருந்து போகிறது? ஓடு, உட்காரு, எந்திரி, மூச்சை இழு, மூச்சை விடுன்ட்டு. இந்த ஸ்கிப்பிங்கெல்லாம் ரொம்ப முக்கியமா? பேட்டை கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ப்ராப்பராக இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்க. ஐயோ உப்பா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உப்பா உப்பான்னு சொல்லிட்டு அந்த கோச்சை தேடிட்டு இருக்கிறீங்க. இவரும் இப்போ எதுக்கு அவர் உப்பா உப்பான்னு கூப்பிடுற, ஒழுங்காக கோச்சுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல. என்னது, அவருக்கும் இப்படியே தான் கோவம் வரும். நான் உப்பான்னு கூப்பிட்டா என்னையா அப்படி கூப்பிட்டா? எனக்கு 28 வயசில் ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 28 வயசில் ஒரு பையன் இருந்தா அவர் ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு அர்த்தமா என்ன? சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ நம்ஜன் வந்துட்டு என்னை பற்றியெல்லாம் அப்பா எதுக்கு இவக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் போகிறீங்க. இந்த ஃபுட் வாக் ட்ரில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னால் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எங்கேயோ ஓடணுமாமா. இதுவும் ஒரு மாதிரியான ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ஜன் ஒரு பக்கம் சொல்கிறாரு பாயிண்ட் பண்ணி சொன்னால், நீங்கள் வேற ஒரு பக்கம் தப்பாக ஓடிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஏன்டி இப்படி சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தப்பாக வேறு பக்கம் ஓடிட்டு வந்து அப்படியே அவர்கிட்ட தம்ஸ் அப் காட்டி என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரு தம்ஸ் அப் காட்டுறாரு. இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்ககிட்ட கேட்டால் நீ பேட்டை கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பேட் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த நெட் இருக்கும்ல, ஸோ நெட்டுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு கோச் என் கூட நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் கிட்ட வராரு. நீங்கள் என்ன அங்கே நில்லுங்க, நான் சர்வ் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் பேட் உங்கள் கையில் இருக்கும் இல்லையா அதை அப்படியே வாங்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க ஷேடோ ப்ராக்டிஸ் அப்படிம்பாரா. அப்படிங்கிறீங்க, ஷேடோ ப்ராக்டிஸு அப்படிங்கிறாரு. ஷேடோ ப்ராக்டிஸா? இது என்னடா புது ப்ராக்டிஸாக இருக்குது. சரி ஓகே, அதுக்கு ஏன் பேட்டை வாங்குனீங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படிங்க. பண்ணலாம் தான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு உங்களுக்கு பேட்டை கொடுக்குறாரு. இவனும் லூஸா பேட்டை வாங்குறான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பால் போடுங்க, லைக் அந்த ஷட்டர் காக்கு இருக்கு இல்லையா, ஷட்டில் காக்கு, ஸோ அதை போடுங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இது பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் ஆனும் மேலே வாய் திறந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த காக்கு வந்த மாதிரியே இல்லை. எங்கே ஒன்றுத்தையும் காணோம் அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல ஷேடோ ப்ராக்டிஸ்னு, பால்லாம் வராது காக்கும் வராது, ஒழுங்கா அடி அப்படிங்கிறாரு. கோச் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, எதுவும் இல்லாமல் அங்கே காற்றுல நான் எண்ணத்தை அடிக்கிறது அப்படிங்க. அதுக்கு பேர் தான் ஷேடோ ப்ராக்டிஸ். ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஒன்றுமே இல்லாமல் அடிக்கிற மாதிரி பண்ணேன். நீங்களும் ஐயோ இப்போ அது எங்கே வருதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. கோச் நீங்கள் அதை எந்த இடத்துக்கு போட்டிங்கன்னு தெரியல, அதை நான் எப்படி கண்டுபிடிச்சி அடிக்கிறது அப்படிங்க. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பேட்டை வந்துட்டு இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி பண்ணுறாரு. நீங்களும் வாயை திறந்துட்டு மேலே பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல இப்படி அனாதையாக ஆட விடுற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் பேட்டை போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வந்துருச்சு, லூஸ் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுட என்ன அப்படிங்கிறாரு. கோச் யாராவது பார்த்தா நம்ம 2 பேர்த்த லூஸுன்னு கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க, இதெல்லாம் தேவையா, கார்க்கு கொடுங்க விளாட்லாம் அப்படிங்க. இங்கே பாரு,
உனக்கு வேணா இது ஜஸ்ட் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. ஒன்றா நீ ஒழுங்காக கற்றுக்கிட்டு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணு, இல்லையா நீ இதை விட்டு விலகி போ அப்படிங்க. வாட், என்ன சொல்கிறீங்க? விலகி போகிறதா? என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன ஒன்றா கற்றுக்கணும் இல்லை விலகி போகணும், ரெண்டும் பண்ணலன்னா மற்றவங்கள தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு ஆசை. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்துட்டு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லியே உங்கள் ஆசையெல்லாம் விட்டு வச்சுட்டாங்க. இப்போது யோசிச்சு பார்க்குறீங்க, கண்ணு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே எதுலேயும் கிவ் அப் பண்ண மாட்டேன். கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியாது தான், நீங்கள் கற்றுக் கொடுக்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நான் எது சொன்னாலும் செய்யணும், கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே, கேட்க மாட்டேன் கோச் அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் பார்த்தீங்கன்னா பேட் உங்கள் கையில் கொடுத்துருப்பாரா, இப்போ அந்த கார்க்கும் கொடுத்து இங்கே பாரு நீ ஒழுங்காக சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓகே போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்க்கு அப்படியே தலைக்கு மேலே தூக்கி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தானே சர்வ் பண்ண சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அது வயிற்றுக்கு கீழே ஒரு மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும், தலைக்கு மேலே தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடா அது இதிலெல்லாம் கூடவா இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்காரு, கரெக்டாக வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது நம்ஜுன் அப்படி உங்கள் பின்னாடி வந்து நின்று உங்கள் கையை அப்படியே பிடிக்க, உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படியே நீங்கள் அவரை ஒரு மாதிரி திரும்பி பார்க்க, அவரும் என்ன பார்க்குற, இங்கே பாரு இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும், இப்படி தான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே கோச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறீங்க. என்ன எப்போதாவது காய்ச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்ப, இப்போ என்ன சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு ப்ளஷ் வேறு ஆகுது, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜுனும் வந்துட்டு ஓகே நீ வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸ்மாஷ் பண்ணவா உருளைக்கிழங்கு அப்படின்னு கேட்குறீங்க, அது எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அதை தானே ஸ்மாஷ் பண்ணுவாங்க, பின்ன எதுக்கு நீங்கள் திடீர்னு நீங்கள் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணுங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நான் அதை சொல்லலை, ஸ்மாஷ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக விளையாடுறது, ஸோ ஃபாஸ்ட்டாக அடி அப்படின்னு சொல்ல, யோசிச்சு பார்க்குறீங்க, நேற்று அன்றைக்கி ஃபாஸ்ட்டாக அடிச்சு தான் அந்த கோச் காலியானார், இப்போ இவனும் ஃபாஸ்ட்டாக அடிக்க சொல்கிறானே, இவன் மேலே வேறு எனக்கு எதுவும் க்ரஷ் வர மாதிரி இருக்குதே, கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகாமல் கரெக்டாக நான் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அப்படி அடிக்கும்போது அந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா சத்துன்னு போயிட்டு அவரோட தலையிலேயே வடிச்சிடுது. அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, சாரி இதோ இப்போ கரெக்டாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து அடிக்கிறீங்க, அது போய் நெத்திலேயே அடிக்குது, வலிக்கும்ல அது, என்னதான் கார்க்காக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், ஸோ அது பட்டுச்சுன்னா வலிக்கும்ல, நல்லாவே வலிக்குது. அவருக்கு கோபமாக வருது. ஆனால் நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் ஆகிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க, அவருக்கு மூஞ்சில் மூக்கிலெல்லாம் பட்டுகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவருக்கே கடுப்பாயிடுச்சு, அவரும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அடிக்கிற மாதிரியே அவர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்கில் வந்து விழுகுது, பல்லுக்கிட்ட படுது, ஸோ காதில் அடிக்குது, விட்டால் உங்களுக்கு கண்ணிலே பட்டிருக்கும், நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு மாதிரி வெறி கொண்டு விளையாடி முடிச்சு அப்படியே வந்து உட்காடுறீங்க. 2 பேர்த்தோட மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே செவந்து இருக்குது அங்கங்கே. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறீங்க. நம்ஜுன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவி இவனை என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு, இப்படி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்க்குறீங்க. ரொம்ப வலிக்குது, இதில் காதுக்கிட்ட வேறு நல்லா வந்து பட்டிருக்குமா. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த ஊரில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்புறீங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஒரு கேப் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. அவங்களும் எங்கே போகணும்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கொரியன் பேசுவீங்க, லைக் அவங்க அளவுக்கு நேட்டிவாக இன்னும் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பேச அவங்களுக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி புரிஞ்சிருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் உங்களை கண்டிப்பாக அங்கே ட்ராப் பண்ண, நீங்களும் அப்படியே இறங்கி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அவனையும் இறக்கி விட்டு போயிடுறான். இப்போ நீங்களும் உள்ளே போகிறீங்க, நிறைய பேர் உள்ளே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நேராக போகும்போது உங்களுக்கு ரிசப்ஷனில் டோக்கன்லாம் போடணும்ல, ஸோ அந்த மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு போக, டக்குன்னு அந்த இடத்துல யாரோ உங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. யார் அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்தா உங்களுக்கு அந்த கோச் மாதிரியே ஃபீல் ஆகவும்,
உப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே பின்னாடியே போனால் அவர் போயிட்டு ஒரு காட்டு இருக்கும்ல, அந்த கட்டில் அப்படியே படுக்கலான்னு போய் நிற்கிறாரு. அப்போது பின்னாடி இருந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. உப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி போய் அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்க. அவருக்கு ஷாக்கு. ஏய், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே வந்தேன். ஆமாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இல்லையா, இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டான் அவன். அவங்களுக்கு அது தெரியல, நீங்கள் கரெக்டாக படித்தும் பார்க்கல. நீங்கள் அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்கள், என் மூஞ்செல்லாம் பாருங்கள், ஒரு புது கோச் வந்திருக்கான், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, தடிமாடு, எருமைக்கடா, பனை மரத்தில் பாதி ஹைட்டு, இல்லை பனைமரம் ஹைட்டே இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு தெரியுது நம்ஜூன் தான் சொல்கிறீங்கன்ட்டு. என்ன பேர் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ சொன்னானே, ஜூனா ஜூலையா, நம்ஜூனு அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே, என்ன பண்ணா உன்னை, பேசலாம் என்ன காயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு அதே பேத்தில் நீங்களும் உட்காந்துட்டு கையை பிடிச்சிக்கிறீங்க. உப்பா ப்ளீஸ் உப்பா, சீக்கிரமாக நீங்கள் அங்கே வந்துடுங்க. நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவன்கிட்ட விடாதீங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் தெரியுமா? ஓடுங்கிறான், ஒரு ரவுண்டு 1 2 கிடையாது, 8 10 ரவுண்டு ஓட சொல்கிறான். தம்மா துண்டு பொண்ணு. அவன் ஹைட்டில் பாதி கூட இல்லை, அவன் வயிறு அளவுக்கு தான் என் ஹைட்டே. என்னை போயிட்டு அவ்வளோ ஓட சொன்னான், நான் எப்படி ஓடுவேன்? அதுவும் இல்லாமல் ஸ்கிப்பிங் ஆடுங்கிறான். நான் என்ன ஸ்கிப்பிங் போட்டிக்க போகிறேன்? அப்புறம் என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் இங்கே பாருங்களேன், நான் அடிக்கும்போது தெரியாமல் உங்களுக்கு அடித்த மாதிரி அடிச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக என்னை பழி வாங்கலை, ஆனால் அவன் எப்படி பழி வாங்கியிருக்கான் பாருங்கள். இது எல்லாம் அவனோட ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்க. பேசலாம் அங்கங்கே வீங்கி கிடக்குது. ஸோ நம்ஜூன் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பாவமாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. சரி, இந்த காயத்துக்கு இங்கெல்லாம் மருந்து போட மாட்டாங்க அப்படிங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் மருந்து போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இது என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாரு. யாருக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் எது போயிட்டா அது இதுன்ட்டு, அதான் எல்லாத்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்ப்பாங்களன்னு வந்தேன் அப்படிங்கிறீங்க. அப்போ தெரியாமல் தான் வந்திருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே, என்னை இங்கே பார்த்ததை இங்கே மறந்துடு அப்படிங்கிறாரு. ஏன் உப்பா அப்படிங்கிறீங்க, கோச்சுன்னு கூப்பிடு அப்படிம்பாரு. இல்லை உப்பா தான் நல்லா இருக்கு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, லைக் நீங்கள் அவர்கிட்ட எப்படின்னா ஒரு தங்கச்சி இல்லை ஒரு குழந்தை, அதாவது அவங்களோட பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் பழகுறீங்க. பட் கூப்பிட்றது மட்டும் ஒரு மாதிரி செல்லமாக உப்பான்னு கூப்பிடுவீங்க. அவரும் உங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாரு. ஸோ நீங்களும் உப்பா ப்ளீஸ் நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னால் இப்போ வர முடியாது, முக்கியமாக என்னை இங்கே பார்த்தது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்புறம் முக்கியமாக இப்போ ஒரு கோச் வந்திருக்கான்ல அவனுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒரு வேளை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தெரிஞ்சால் என் வேலையை அவனே பர்மனெண்ட்டாக எடுத்துக்குவான், அதனால தான் அப்படிம்பாரா. ஆமாம் இருக்கலாம், அவன் பண்ணக்கூடிய ஆள் தான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே, நான் போகிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க, நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஸோ அவரும் ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பார் யார்ட்டி சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் வெளியே போகும்போது தான் எதுக்கு இத்தனை ப்ராமிஸ் வாங்குறாரு, சரி ஓகே இங்கே தான் நமக்கு கட்டுப்பொல்லையே, வேறு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. கடைசி வரைக்கும் அது கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரியலை. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போனாலும் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அப்போ நம்ஜூனும் சரி ஓகே இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே கோச் அப்படிங்கிறீங்க. ஓகே இன்றைக்கி டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா நான் ஒரு பிளேஸில் சொல்லுவேன், அதை நான் எங்கே சொல்லணும் அங்கே தான் நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. என் மூஞ்சில் கிடையாது சரியா, அந்த பக்கெட்டு அப்படிங்கிறாரு. நான் என்ன இங்கே பேஸ்கெட் பாலாக விளையாட வந்திருக்க, பக்கெட்டில் அடிக்க சொல்கிறீங்க, நான் பேட்டில் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சொன்னதை செய், நீ அடிக்கிறது கரெக்டாக அந்த பக்கெட்டில் விழுகணும்னு சொல்லிட்டு அதை அங்கங்கே மாற்றி வைக்க, நீங்களும் அப்படியே அடிக்கிறீங்க, ஆனால் அது கரெக்டாக ஒரு இடத்துல போய் விழுகவே மாட்டேங்குது, கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நம்ஜூன் பார்த்தீங்கன்னா, ஏய் அறிவே இல்லையா, உன்னால் ஃபோக்கஸே பண்ண முடியாதான்னு திட்டி விட்டுறாரு. ஸோ திட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அப்படியே நீங்கள் அடிக்கிற பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேட்டை ஓங்கி நல்லா அடிச்சிருவீங்க. அது பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் விழுகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட், அதாவது லெஃப்ட் சைடில் தான் பக்கெட் இருக்குது, ரைட் சைடில் தான் நம்ஜூன் நிற்கிறாரு. நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் அடிச்சிருக்கணும், ஆனால் லெஃப்ட் சைடில் அடிக்கிறது எப்படின்னே தெரியல, அவரோட தலையிலே போய் விழுகுது. நம்ஜூனுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அப்படியே பேட்டை தூக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சாரு. நீங்கள் நான் அந்த கிரவுண்டை சுற்றி 4 ரவுண்டு ஓடிட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்றாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்க, செவுத்தில் அடிக்கணும், ஸோ உனக்கு நான் அடிக்க மாட்டேன், ஸோ எனக்கு பதிலாக அந்த செவுத்தில் தான் நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இது செவுத்தில் அடிச்சுக்கவா,
இவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு புரியாமல் நீங்கள் பார்த்துட்டே இருக்க. போ நல்லா அடி அப்படிங்கிறாரு. நேராக ஓடி போய் செவுத்துல டம்மு டம்முன்னு மண்டையை முட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, செவுத்துல அடினா மண்டையை தான் அடிப்பாங்க, வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் கார்க்கு செவுத்துல அடின்னு சொன்னேன் அப்படின்பாரா. கார்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அடிச்சிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் மெதுவாக செவத்துக்கு வலிக்கு போகுது அப்படிங்கிறாரு. ஓகே கோச் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து அடிக்கிறீங்க. ஸோ நல்லா ஃபோர்ஸாகவே அடிக்கிறீங்க. அப்படித்தான் அவர் சொல்ல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்க, அது பார்த்தீங்கன்னா செவுத்துல பட்டு உங்கள் பேட்டுக்கு வரதுக்கு பதிலாக நேராக உங்கள் நெத்தியில் வந்து பட்டுருது. அவ்வளோதான், அது வந்து ஃபோர்ஸுக்கு அப்படியே மல்லாக்க பொத்துன்னு விழுந்து கிடக்குறீங்க. ஸோ நம்ஜுன்னு பார்த்துட்டு அச்சோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அரை மணி நேரம் கண்ணே திறக்கல. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்து, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க, எங்கே விழுந்தியோ அங்கே தான் இருப்பேன், ஏன் ஸ்பேஸுக்கு போயிட்டு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஆமாம் என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா பேண்டேஜ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது எதுக்கு அப்படிங்கிறீங்க. போட்டுக்கோ காய இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டப்பா வாங்கி வச்சுக்கிறீங்க. எதுக்கு டப்பா அப்படின்னு கேட்க, நானே போட்டுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, இன்னும் என்ன பண்ணுறா, ஒரு பேண்டேஜ் ஓட்டிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா கையை சுற்றி மொத்தமாக பேண்டேஜ் ஒட்டி வச்சுருக்கிறீங்க. பார்க்கறதுக்கு மம்மி மாதிரி இருக்குது. ஏய் என்ன இது அப்படிங்கிறாரு. பேண்டேஜ் அப்படிங்களா, ஏய் காயத்துக்கு பேண்டேஜ் போடுனா மம்மி மாதிரி மொத்தத்துக்கும் சுற்றி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எச்சா போட்டுட்டுனா அப்படிங்கிறீங்க. இப்போ அதை எப்படி நீ கழட்டுற நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. பிக்கும்போது வலிக்கொள்ள. ஸோ அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. கற்றுன்னு கத்துறீங்க. ஒரே ரோதனையாக இருக்குது, உங்களால் முடியலை. பட் இருந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ஜுன் உங்களை ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்தா டம்பிள் எடு அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறீங்க. எடு அப்படின்பாரா. அது உங்களுக்கு எதோ ட்ரம்முன்னு காது கேட்டிருக்கோம். எல்லா பக்கம் போய் தேடிட்டு இருக்கிறீங்க. என்ன எடு அப்படிங்கிறாரு. இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏய் கண்ணு முன்னாடி இருக்குது கண் தெரியலையா அப்படிங்கிறாரு. இங்கே எந்த ட்ரம்மும் இல்லையே அப்படிங்கிறீங்க. ஏய் காதுனா வேதுன்னு கேட்குமா உனக்கு, டம்பிள் எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, டம்பிளா, ஐயோ இதுக்கு பேர் தான் டம்பிளா, என்னது உருண்டையாக இருக்குது, இது எதுக்கு நம்மள எடுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகிறீங்க. ஈஸியாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா அது செம்ம வெயிட்டு. என்னது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க, அதை எடுத்து தான் நீ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையா, இது எல்லாம் தூக்குன்னா அவ்வளோதான், என் எலும்பு உடஞ்சி போயிடும். என் அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு கொடுத்து வளர்த்து விட்ட உடம்பு எலும்பு, நீங்கள் என்ன ஈஸியாக உடச்சிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, சொல்கிற போதே செஞ்சிட்டின்னா ஒரு 3 கவுண்டில் நிறுத்திடுவேன். ஓவராக பேசுனீன்னா 10 30 ஆகும், 30 70 ஆகும் அப்படிங்க. கோச் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேணாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக ஜிம்லேருந்து வெளியே வரும்போது கை கால ரத்தம் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. முடியல சுத்தமாகவே உங்களால். அப்படியே ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்க. ஓகே ஐஸ் பாத் அப்படிங்கிறாரு. ஐஸா அப்படின்னு நீங்கள் கேட்க, போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரூம்குள்ளே அனுப்ப, நீங்களும் ஐஸு பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணால் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இந்த ஏதோ ஃபிசியோதெரப்பியாக ஏதோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே போயிட்டா ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அட இங்கேண்ணா ஐஸ் விற்கிறவங்களாம் கோட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, பேர் பார்க்காம உள்ளே போயிடுவீங்க. ஸோ அப்படி தான் உள்ளே போயிட்டு, ஆமாம் ஐஸ் எங்க அப்படின்னு கேட்க, உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா டோர் அவங்க வெளியே லாக் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கதை தட்டி கேட்குறீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு, இரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, யார் நீ அப்படின்னு கேட்க, அவளும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டப்பை காட்டுறா. நீங்களும் அந்த டப்பை எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய ஐஸ் க்யூபாக இருக்குது. ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்ட்டு ஐஸ் க்யூபை காட்டுறாங்க. இது ஏதோ குளிக்கிற டப்பு மாதிரியே இருக்கே. ஆமாம் இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு உள்ளே ஏறிப்பாடு அப்படிங்கிறா. எது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏறிப்பாடு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு பேசுகிறா. என்னம்மா என்னென்ன கொடுமைப்பட்டு போறியா அப்படின்னு கேட்க, ஐஸ் பாத்னா இந்த மாதிரி நல்லா சில்லுனுக்க தண்ணிக்குள்ளே படுக்கணும் கொஞ்சம் நேரம், இல்லைனா உட்காரணும், எப்படி வசதி அப்படின்னு கேட்க, இதில் நிற்கக்கூட முடியாது, படு உட்காருங்கிறாளேன்னு சொல்லிட்டு காலை எடுத்து வைக்கிறீங்க. வச்சா
ஒரு மாதிரி செம்மையாக சில்லுன்னு இருக்குது. ஆத்தாடி நான் உடஞ்சி போயிடுவேன்டி அப்படின்னு நீங்கள் அவகிட்ட சொல்ல, அவள் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பொண்ணு போல். நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அப்படியே எந்திரிக்க பார்க்க அவள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி முக்கிட்டு இருக்கிறா. லைக் தலையெல்லாம் வந்துட்டு நினைக்கல, கழுத்துலேருந்து ஃபுல் பாடியும் தண்ணிக்குள்ளேயே முக்கி விட, ஐயோயோ என்னை விடுங்க காப்பாற்றுன்னு கற்றுன்னு கத்துறீங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி தான் பிடிச்சி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் விடுறா. அப்புறம் நீங்களும் டவல் குடுன்னு சொல்லிட்டு வாங்கி போத்திக்கிட்டு வெளியே வந்து நம்ஜு நிற்பாரு. நாசமாக போனவனே, நல்லா இருப்பியா நீ? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என்ன எதுக்கு அந்த பிசாசுக்கிட்ட விட்ட அப்படின்னு கேட்க, ஏய் ஐஸ் பாத்துன்னு சொல்லி தானே விட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்களும் ஐஸ் பாத்துனா இதுதானா? நீ ஐஸுன்னு சொன்னதான் என் காது கேட்டுச்சு. நான் ஏதோ ஐஸ்கிரீம் கொடுப்பீங்கன்னு நினச்சி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னை விளையாட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ஜனும் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கார்டனில் உட்கார வச்சு அப்படியே பேசுகிறாரு. நீங்களும் ஆமாம், அன்றைக்கி எனக்கு நீ 2-3 டைம் நான் கீழே விழுகும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்கல்ல, எல்லா கோச்சுக்கும் இதெல்லாம் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, எல்லா கோச்சுக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி எங்கே கோச்சாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. கேன்சரா அவனுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் டாக்டர்டி நான் அப்படிங்கிறாரு. டாக்டரா? இரு, டாக்டருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நீ எப்படி கோச் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்க. அவர் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்னென்னா, ஸ்கூல்லாம் படிக்கும்போது அவருக்கு அவரோட அப்பா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் கோச்சிங்ட்டு வந்துடுவாரா. அதனாலேயே இவரும் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு எனக்கும் பேட்மிண்டன் கற்றுக்க ஆசைன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ அப்படியாவது அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க. அவரும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் இவர் அடிக்கடி வந்து எல்லாம் கற்றுக்கிறது. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்பா கூடன்னு சொல்லிட்டு, இப்படி மட்டும்தான் அவரால் அப்பா கூட இருக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓ உன்னோட அப்பாவும் கோச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், என்னோடய அப்பா கோச் தான். ஸோ அவருக்கு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எது உப்பாவோட பையனா நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இன்னொரு அவர் உப்பான்னு சொன்னீங்கன்னா அப்படியே வாயிலே கொடுத்துருவேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவருக்கு எவ்வளோ வயசு ஆகுது, எனக்கு எவ்வளோ வயசு ஆகுது, உனக்கு எவ்வளோ வயசு? உப்பான்னு இருக்க அப்படின்னு கேட்க, ஆனால் உன் அப்பா உன்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்கார். எனக்கு உன்னை உப்பான்னு கூப்பிட கூட தோணலை. கோச்சு தானே கூப்பிட்றேன். ஆனால் அவரை என்னால் வேறு எப்படியும் கூப்பிட முடியல. அதனால தான். சரி ஓகே பரவாயில்ல விடு, நான் இன்றைக்கி என்னோடய உப்பா பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எங்கே போகிற? அவர் இங்கே இல்லையே அப்படிங்கிறாரு. ஓச்சு, இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் இன்னொரு உப்பா சொல்கிறேன். இந்த ஊரில் ஒருத்தங்க தான் இருக்காங்களா என்ன? சரி ஓகே நான் கிளம்புறேன். நீயும் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேச தான் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அவரும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி உங்கள் பின்னாடி வந்து நின்று சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளையாக வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா மற்ற பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போயிடுறாரு. இப்போ நேராக அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. இப்போ தான் அதை நோட் பண்ணுறீங்க. எதுக்காக சொல்ல வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கேன்சர் ஹாஸ்பிட்டல். அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா உப்பாவுக்கு கேன்சர் இருக்கா? அப்படின்னா அவரோட பையனே டாக்டர் தானே, ஏன் இங்கே தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஓடுறீங்க. ஸோ அழுதுகிட்டே உப்பான்னு கத்திட்டு ஓடிப்போய் அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்க. அவர் பார்த்திங்கன்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கேன்சர் இருக்குதா? இது கேன்சர் ஹாஸ்பிட்டலா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏய் இங்கே பாரு, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத, முக்கியமாக அந்த கோச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், அவர் தானே உங்கள் பையன், அதனால தானே சொல்ல வேணான்னு சொன்னீங்க. எனக்கு சத்தியமாக தெரியல அன்றைக்கி வரும்போது. உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? நான் வேற உங்களை அடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசுகிறீங்க. என்னதான் ஒரு மாதிரி சுட்டித்தனமாக இருந்தாலுமே அவர்கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அவரும் எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இது ஒன்றும் ரொம்ப சிவியர் கிடையாது, சீக்கிரமாக நான் குணம் ஆகிடுவேன் அப்படிங்கிறாரு. இப்போது அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அழுகாத, இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கொடுக்க, இதெல்லாம் யார் வாங்கிட்டு கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்க. என் ஃப்ரெண்டு அப்படிம்பாரா. ஓ ஆனால் ஏன் நீங்கள் கோச்சுக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறீங்க? அவரும் ஒரு கேன்சர் டாக்டர் தானே, அவரே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்ல அப்படிங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுவான், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சால் உடஞ்சி போயிடுவான். என்னால் அவனை கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ நான் வேறு ஒரு பக்கம் கோச்சாக போயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவே அவருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடுது. டாக்டர் சீக்கிரம் வந்து அவரை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு இது ஒரு கேன்சர் தான். ஸோ எல்லோரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நார்மலாக அவரை ஆக்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து பயந்து போயிருப்பீங்க.
இது ரொம்ப கொடுமையான நோயா அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிடுதான். கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் கிளாஸ் டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயிருப்பீங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட தினமும் கோச்சிங் அதாவது ப்ராக்டிஸ் போடுறது, அதுக்கப்புறம் நம்ஜூன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறது, அதுக்கப்புறம் இவரை வந்து பார்க்கறது, இதே ரொட்டீனாக இருக்குது. இப்படியே ஒரு 2 வீக் மேலே ஆகுது. அந்த டோர்னமெண்ட் டேவும் வந்துடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு உங்கள் பசங்களாம் இருக்காங்கல்ல, உங்களோட ஸ்டூடெண்ட்டு, அவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்னதான் இவர் நல்லா சொல்லி கொடுத்தாலும் அவங்க உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவங்க விளையாடுறத பார்க்கணுன்னு. ஆனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோர்னமெண்ட்டை 2-3 நாள் தள்ளி போட்டாங்க. ஸோ நீங்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்படியே தான் நீங்கள் அங்கே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் குணம் ஆகிடும், நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்ல டெய்லியை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அட இன்னைக்கு நிஜமாவே சொல்கிறேன், என்னை விட ஒரு பெஸ்ட் டாக்டர் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்காங்க, நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அவங்கக்கிட்ட பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு 10 நிமிஷத்தில் வருவார், உங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் டேக் கேர் பண்ணிப்பார். கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல இவரும் ஓகே நம்புகிறேன் அப்படிங்கிறாரா. அப்போ இந்த டாக்டரும் உங்களுக்கு ரொம்ப சிவியரெல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கும் கிடையாது, இது ஒரு கொஞ்சம் மிடில் தான், பட் கண்டிப்பாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் இந்த டாக்டர் வந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த பக்கம் வரது பார்த்தீங்கன்னா நம்ஜூன் தான். அவர் வந்துட்டு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே அவர் வராரு. உங்களுக்கும் அவரை பார்க்கல, லைக் உங்களுக்கும் தெரியல வர்றது அவர் தானே. அதே மாதிரி கோச்சுக்கும் அவர் தான் வராருன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ஜூன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இந்த வாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்ல, நீங்கள் 2 பேரும் இப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க அட் அ டைமில். ஸோ 3 பேர் டக்குன்னு பார்க்க எப்படி இருக்கும், நம்ஜூனுக்கெல்லாம் உயிரே இல்லை. அப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சில் உங்கள் கை வச்சு மறைக்கிறீங்க. லைக் எப்படின்னா நம்ஜூன் அவரை பார்க்காத மாதிரி நீங்கள் தடுக்கணுமா, அதனால் உங்கள் கோச்சோட மூஞ்சில் 2 கை வச்சு மறைச்சிட்டு கோச் இங்கே என்ன பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் கையெடு, அப்போ இங்கே என்ன பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அப்படி பதறாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோச்சுக்கும். அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்டு இருக்க. நீங்கள் கையை மூஞ்சில் வச்சுட்டு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ஜூனுக்கு கடுப்பாயிடுச்சு, கையை பிடுங்கி விட்டுட்டு அப்பா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே பெட்டில் இதுக்கு நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேட்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த இடம். அதுக்கப்புறமா நீங்கள் தான் நம்ஜூனை தனியாக கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி உப்பாக்கு உங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லை, சொன்னால் நீங்கள் ஹர்ட் ஆயிடுவீங்க, பயப்படுவீங்கன்னு சொல்லி தான் சொல்லலை. தப்பாக எடுத்துக்காதீங்க, அவரை திட்டாதீங்க, அவருக்கு எப்படியாவது சரி பண்ணி விடுங்க. இந்த டாக்டர் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, சீக்கிரமாக சரி பண்ணி விட்டுறீங்களா கோச் அப்படின்னு கேட்க அவருக்கு அழுகையாக வருது. ஏன்னா கேன்சருங்கிறது சும்மாலாம் கிடையாதுல்ல, அதுக்கு மெடிசனே இல்லை, கடைசி ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, இது மிடில் வேறு இருக்குதுன்னு சொல்ல அவருக்கு கை காலாக நடுங்குது அந்த ரிப்போர்ட்டை வாங்கிறதுக்கே. நீங்கள் அப்படியே அவரோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்க. அப்போ நீ தினமும் என் அப்பா பார்க்க தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவர் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தாரு, அதனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல நம்ஜூனுக்கு கோவம் வந்துடுச்சு. வயன் நீ என்னை என்ன மாதிரி நினச்சி என்கிட்ட பேசின அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ஹெசிடேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. அவரும் இங்கே பாரு, நீ என்கிட்ட எந்த மாதிரி பழகுனியோ அதே இன்டென்ஷனல் தான் நானும் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், நீ என்னை விட சின்ன பொண்ணு தானே, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, உன்னை நம்பினேன். உனக்கு ஒன்றுமே சுத்தமாக வரலன்னா கூட நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க தான் ட்ரை பண்ணேன், நான் உன்னை பெஸ்ட்டாக ஆக்க தான் நினச்சேன். அது எல்லாத்தையும் மீறி எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, புரியுதா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கும், 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்து பேசிகிட்டே இருந்தாலுமே கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே ஓப்பனாக கேட்க புரியுது அப்படிங்கிறீங்க. ஓகே நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ எப்படி என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச, எனக்கு தெரியும் உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னு, ஆனால் எப்படி என்கிட்ட உன்னால் இதெல்லாம் மறைக்க முடிஞ்சு, அவர் என்னோடய அப்பா இல்லையா அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும், அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, சத்தியத்தை மீறினா அவங்களுக்கு எதாவது ஆகி போய்டும், உனக்கு தெரியாதா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தவங்க கிட்ட சத்தியம் பண்ணால் அந்த சத்தியத்தை மீறக்கூடாது, அப்புறம் மீறிட்டோன்னா அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும். ஏற்கனவே இவருக்கு உடம்பு சரியில்லை, சொல்லுங்கள் எம்எல்ஏ என்ன தப்பு இருக்கு, நான் அவரை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்க. ஏய் இந்த நேரத்தில் கூட ஏண்டி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாரு. பின்னா நான் தான் சொல்லிட்டுருக்கல ப்ராமிஸ் பண்ணால் மீறக்கூடாதுன்னு, அதனால தான் சொல்லலை.
நான் ஒன்றும் வேணுக்குன்னே சொல்லாமல் இருக்கணும்னுலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ஜூன் இது உன்னோட அப்பான்னு எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படிங்க. பரவாயில்ல டாக்டர், இதுக்கு மேலே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படியா ஒரு 3 days போயிருக்கும். பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்களா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கோச்சால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜூனும் என்னதான் இருந்தாலுமே அப்பாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. அவரும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நல்லா பார்த்துக்கோங்க வயன், அப்பா நல்லா பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல, அதனால தான் பசங்களுக்கு கோச் கண்டிப்பாக வேணும்ல, அதனால் அப்பா வந்துட்டு நீ போடான்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு அந்த மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பார். இப்போ எல்லா பசங்களுக்கும் நல்லா கோச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, லைக் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நிறைய ட்ரிக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே படுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க, கம்முன்னு படுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது, நிம்மதியே இல்லை. ஒயன் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு இதுதான் என்னோடய கடைசி மேட்ச்சுன்னு ஃபீல் ஆகுது, என்னோட தடவை கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒன்றும் அழுக வருது, நீங்கள் ஒன்றும் சிவியர் ஸ்டேஜில் இல்லை, கடைசி ஸ்டேஜும் கிடையாது, இது மிடில் தான், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல, அதனால தான் கேட்குறேன், எனக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களால் நோ சொல்ல முடியல, அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் அந்த ஸ்டேஜுக்கு, அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே உட்கார வச்சுருக்க. இந்த பக்கம் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா எதாச்சியாக பார்க்குறாரு. பார்த்தா அப்பாவும் நீங்களும் உட்காந்துருக்க. கடுப்பாயிடுச்சு அவருக்கு. அப்படியே ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேருங்க அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அப்படியே இருக்குன்னு பயந்துட்டு, நான் என்ன பண்ணிட்டோம், கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டாரு, சத்தியத்தை மீறினா அவருக்கு தான் ஆயிடுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. அவரால் உங்களை திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல, கம்முன்னு இருக்க முடியல. அப்படியே கையை நாம்பிக்கிட்டு உங்களை முறைக்க, அப்போது அவர் தான் இருந்துட்டு, இப்போ எதுக்கு நீ அவளை முறைக்கிற, எனக்கு தான் பார்க்கணுன்னு தோணுச்சு, இவங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைன் அப் பண்ண பசங்க தெரியுமா, இவங்க விளையாடுறத பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்ல, வீடியோக்கு இதை எடுத்து காட்டிட்டு போகல அப்படிங்கிறாரு. நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு கோச் கோச் அப்படின்ட்டு ஆசையாக ஓடி வராங்க. ஸோ எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு ஓகே ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் போயிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா மேட்ச் சூப்பராக போயிட்டு இருக்குது. அப்போது நிறைய ரவுண்ட் போயிட்டு இருக்குது. அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வாமிட் எடுக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, சடனாக ஆல் ஆஃப் சடன் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுவும் இந்த டீமில் இருக்கிறவன் தான். எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. இப்போது இவனுக்கு பதிலாக யாரை விளையாட வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. நம்ஜூன்னா அப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட், அதனால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, வயன் நீ போடா அப்படிங்க. நம்ஜூன் ஷாக்காக திரும்பி பார்த்துட்டு, பா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் நான் போனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இங்கே பாரு, உனக்கு வாமப்பே இன்னும் ஒழுங்காக வரல, நீ போயிட்டு மேட்ச் விளையாட போறியா, வாயை மூடு, தோத்தாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டு தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அப்படியே நீங்கள் கோச்சை பார்க்க அவரும் உன்னால் முடியும் நீ போ அப்படிங்கிறாரு. நான் போகிறேன், அவர் என்னை போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, நம்ஜூன் விடவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு உன்னை விட மோசம், நீ அடிக்கிறத விட மோசமாக அடிப்பாங்க, மரியாதையே இங்கே இரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஆசை, அதனால் நீங்கள் போகிறேங்க. நம்ஜூனும் வேறு வழி இல்லாமல், இங்கே பாரு அவன் ரொம்ப மோசமாக அடிக்கிறான், ஸோ கரெக்டாக நீ இந்த மாதிரி கரெக்டாக அவன் இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக அதே இடத்துல அடிக்க மாட்டான், அவன் ஆப்போசிட்டில் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்ல, ஓகே கோச் அப்படிங்கிறீங்க. ஏய் ஏன்டி கோச்சு கோச்சுன்னு கூப்பிடுற அப்படின்னு இவர் கேட்க, இப்போ நீங்கள் எனக்கு கோச், நான் விளாடி ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அப்படின்ட்டு வைக்கப்பட உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எல்லாம் வேறு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, எது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா யார் அப்பா தான், என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அதை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் உங்களை கூட்டிகிட்டு அந்த பக்கம் ஓடிடுறாரு. நீங்களும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டி வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டியாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறது, அவர் உங்ககிட்ட கேரிங்காக இருக்கிறது எல்லாமே அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக தான் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, நான் இல்லைனாலும் என் பிள்ளைய பார்த்துக்க ஒருத்தி இருக்கா, நிம்மதியாக கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்களும் போகிறீங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த பையன் ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி போகிறான், பட் வேறு பக்கம் அடிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அப்படியே தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே போய் பொத்துன்னு விழுகுது, அந்த மாதிரிலாம் விழக்கூடாது.
ஸோ அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ஜுன் வந்துட்டு உன் காதை பிடிச்சி திருகி, என்ன பண்ணிட்டுக்க, இந்த மேலே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன அவன் வேணுக்கிட்டே அடிக்கிறான், எனக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நான் அடித்த அடியில் கோச்சிக்கே மூஞ்செல்லாம் வீங்கி கிடந்துச்சு, இவெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்க. அடி பாவி, அப்போ என் அப்பா படித்த நீதானா அப்படின்னு கேட்குறாரு. உப்பாவை நான் வேணும்னேலாம் அடிக்கல அப்படிங்க. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ உப்பான்னு கூப்பிட்ட சரி, இதுக்கு மேலே அப்படி கூப்பிடாத, அவர் உனக்கு மாமனார் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, ஸோ நான் உப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே வேறு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப், கிடைக்கிற கேப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு 2 பேர் அப்படியே போகிறீங்க. ஸோ அவர் அப்படியே நின்றுட்டு ஓகே ஓகே பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் கிடையாது, இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கற்றுக்கிட்டு கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலாக அந்த டீம் வந்துட்டு கடைசி ஓகேவா. ஸோ இதில் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா தோற்று போயிடணும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களால் அவங்க ஸ்கோர்லாம் மைனஸில் போயிட்டு இருக்குது. அட கடவுளே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஷாட்டு நீங்கள் அடித்தே தான் ஆகணும், அதை விட்டிங்கன்னா அவ்வளோதான் தோற்று போயிடுவீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு பக்கம் உங்களோட உப்பா அவர் ஒரு மாதிரி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்க்குறீங்க மற்ற டீம் பசங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அடிச்சிடு, உன்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி நம்ஜன் மூஞ்சை பார்த்தா அவர் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி முத்தம், அந்த காற்றுல முத்தம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க அவ்வளோதான். மொத்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுனே தெரியல, ஓங்கி ஒரு அடி அடிக்கிறீங்க பாருங்கள். ஸோ அவனால் கரெக்டாக அதுக்கு மேலே அடிக்கவே முடியல. நீங்கள் ஒரு ஃபார்மில் இருக்கீங்க. ஃபுல்லாக அந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக போகுது. எல்லாத்துக்கும் ஷாக்கு, இந்த பொண்ணு இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி விளையாட்டு இருந்தா இப்போ நல்லா விளையாடுறாளேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நம்ஜன் அப்படியே ஷை ஆகிட்டு சிரிக்கிறாரு. ஃப்ராடு, இதான் இவன் வீக்னஸா, ஸ்ட்ரென்த்து இதுதான் போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போது அப்படியே தான் அந்த டீம் வின் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வின் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போது நம்ஜனோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, அப்படியே ஜாலியாக இருந்துச்சு, ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ஜன் ஓடி போயிட்டு அப்பா ஆடாதீங்க, கம்முன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்ல, டேய் என் பசங்க ஜெயிச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்த ஆள் தான் அவர். ஸோ அதனால் என் பசங்க தான் சொல்லுவார். எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ரவுண்டாக எல்லாத்தையும் ஒருத்தர் ஹக் பண்ண மாதிரி சுற்றுவாங்கள்ல ஜம்ப் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவரோட அப்பா அவர் நம்ஜுன்னு சொல்கிற அந்த பசங்கன்னு எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வழியாக இன்றைக்கி வின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ஜோட அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு அட்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. அவருக்கு ரொம்ப முடியாமல் போகுது. ஸோ நீங்களும் பார்த்துக்கிறீங்க, அவரும் பார்த்துக்கிறாரு. இப்போ அப்படியே தான் இந்த கோச்சிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது இவரோட பேஷண்ட் இருப்பார்ல, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, சாராவோட அப்பா, அவர் தான் உள்ளே வந்து அட்மிட் ஆக, அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் சுட சிரிச்சிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, உடம்பு தெரியலப்பா, அதை நீ தான் பார்த்துக்கணும், ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க தெரியுமா, இதோ இங்கே பாரு ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்குறாரு. ஏன்னா ஹோபி வந்துட்டு சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. என்னடா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்தா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ உடனே நம்ஜுன் வந்துட்டு ஹோபி கால் பண்ணி, டேய் ஃப்ராடு, என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கல்யாணமே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா என் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இந்த மனுஷனுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவர் கண்ணை மூடுறதுக்குள்ளே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண கையோட ஹனிமூன் வேறு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல மச்சான். லைஃப் சடனாக ஒரு மாதிரி ட்ராக் மாறி போயிட்டே இருக்குது. பட்டு இந்த ட்ராக் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இவர் பேச வச்சிட்றாரு. அவர் பாவி எப்படி இருக்கான், ஏதோ முடியவே முடியாதுன்னு சொன்னான், கடைசியில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருக்க இவருக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரா தான், ஹோபா இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அஃப்கோர்ஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க ஹனிமூனை அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இப்படியே தான் ஒரு 4 வருஷம் பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் 4 வருஷம் கழிச்சு நம்ஜுனா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிம்பாரா. எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எதுக்கு திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க நான் அனுப்பி வைக்கும்போதே சொன்னாங்க, வரும்போதே அவனையாவது இழுத்துட்டு வந்துடாதேன்னு, அதே மாதிரி பண்ணிட்டேன் நான் வேறு அப்படின்னு சொல்ல,
ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுப்பாங்க. பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரம் வா. அடுத்து ஹையர் ஸ்டடீஸும் இங்கேயே போடு அப்படிங்கிறாரு. விசாலாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறீங்க. அங்கே போனால் உங்களோட அம்மா வந்துட்டு, ஏய் போதுண்டி நீ படித்து முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்க, ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் என்ன பிரச்சனை உனக்கு, படித்தது போதும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, அதை வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, அதனால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுங்கிறீங்க, ஏன்னு கேட்குறேன். யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்கிறீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவங்களுக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நெஞ்சு பிடிச்சிட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, எனக்கு நான் இங்கேருந்து போனேன் இல்லையா, எனக்கு அப்போவே அந்த ஒரு வருஷம் 19 வயசு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ஜனோட அப்பா நான் கண்ணை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டிருப்பாங்களா, அதனால் 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க, ஏய் என்னடி அப்படிங்கிறாங்க. அப்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம், உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்துட்டு உப்பா அப்படிங்க வந்திருக்குது பார்த்தீங்கன்னா நம்ஜனோட அப்பா தான். ஸோ அவர் அப்படியே நம்ஜனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கு போனால் பிரச்சனை வரும்னு தெரியும், அதனால தான் அவங்களும் வந்திருப்பாங்க பின்னாடியே. நீங்களும் இங்கே எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க உடம்பு சரியில்லாமல் அப்படிங்க, ஏய் எனக்கு சரியாக போயிடுச்சுப்பா அப்படிங்கிறாரு. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலி டைப்பு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்க உங்களோட அம்மா பார்க்குறாங்க. நம்ஜன் வந்துட்டு திரு முழிச்சிட்டு உட்காந்துருக்க, நீ தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ண பையனா அப்படின்னு கேட்க, ஆண்டி நான் தான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ண பையன், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண பையன் இல்லை அப்படிங்க. என்னடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்க, அவள் தான் என்னை வலுக்கட்டாயமாக என் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்னு அப்போவே கல்யாணம் பண்ணிட்டா. நான்லாம் சொன்னேன் உன்னோட அம்மாவுக்கு சொல்லலான்னு, ஆனால் அவள் தான் சொன்னா என் அம்மா ஒரு பேய் பிசாசு ராட்சசி, அவகிட்டலாம் சொன்னால் நோ சொல்லிடுவா, அதுவும் இல்லாமல் நான் உப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நான் லவ் பண்ணுறேன், உண்மையை ஒத்துக்கிறேன், அவளை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குவேன், நம்பி நீங்கள் எங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்க. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சொந்தக்காரங்கிட்ட நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் என் பொண்ணை ஒரு பெரிய டாக்டர் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லு, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வேறு வழி அப்படிங்கிறாங்க. என்னம்மா இன்னும் நீ பலான்னு என்னை அடிச்சிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் தெரியும்டி உன்னை அனுப்பும்போதே, அதனால நான் அப்பப்போ இவங்கக்கிட்டலாம் என் பிள்ளை பேசாமல் அங்கேயே ஒரு பையனை பார்த்து கட்டிக்கிட்டா பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அவங்கள ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போய் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை சொன்னேன்னா அவங்க அந்தளவுக்கு ஷாக் ஆக மாட்டாங்க, நானும் சொல்கிற விதத்தில் சொல்லிப்பேன், எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அவங்கள போய்ட்டு ஹக் பண்ணிக்க. இப்படி தான் ஒரு 1 வீக் அங்கே இருந்துட்டு திரும்ப நீங்கள் கொரியாவுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே உங்கள் மாமா, அதாவது உப்பாம்பிங்களா, அவர் தான் அப்படியே அழகாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, உப்பா கண்டிப்பாக போகணுண்டா அப்படிங்கிறாரு. அப்போது நம்ஜுன் அங்கே வந்து நின்றுட்டு, இன்னொருக்கா அவரை நீ உப்பானை கூப்பிட்ட அப்படியே மூக்கில் குத்திடுவான் அப்படின்னு சொல்ல, கோச் அப்படிங்கிறீங்க, ஏய் என்ன ஏண்டி அப்படி கூப்பிடுற, நான் என்ன இன்னொன்னுக்கு கோச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சும்மா வெறுப்பேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லவும், ஓகே என்னோட ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு கேட்குறாரு. அழகாக எடுத்து அவரோட கழுத்தில் மாட்டி விடுறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் டாட்டா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் உங்கள் உப்பா தான் என்னோடய விசில் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்க, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் அதிலேருந்து வெளில வந்துட்டேன், ஸோ எனக்கு கேன்சர் இப்போ இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக என்னோடய வேலையை பார்த்தா தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லவும், அவர் கழுத்துக்கு விசில் எடுத்து ஒன்று மாட்டி விட, அவரும் செல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ உங்களோட பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. அப்போது நம்ஜுனும் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு வீட்டுக்கே வரல, நிறையா பேஷண்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு வராரு. ஸோ அப்படியே நீங்கள் கோவமாக அவர் பார்த்துட்டு இருக்க, அவர் ஓடி வந்து உங்கள்கிட்ட ஹக் பண்ணிட்டு சாரி அப்படிம்பாரா. என்ன சாரி, நீயே வச்சுக்கோ உன்னோட சாரியா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அட நான் என்ன பண்ணுறது, பேஷண்ட்டோட உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்ல, சரி அந்த ஒரு பேஷண்ட்டு சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்கில், அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா அப்படிங்கிறாரு. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டை கூட கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அவருக்கு இப்போ பரவாயில்லையா, இல்லை அன்றைக்கே ஏதோ ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் சொன்னீங்க, அதனால தான் கேட்குறேன், என்னாச்சு அவருக்கு, அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா, அவர் இப்போ இருக்காரா
அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அன்றைக்கே 3 வாரம் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவரை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு நீங்கள் கேட்க, காப்பாற்ற முடியல தான். ஆனால் அவர் கடைசியாக கண்ண மூடுறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சி என் பொண்ணு ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்க்கறதுக்கு காரணம் நீ தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என் பொண்ணுக்கிட்ட நான் தான் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னு மட்டும் சொல்லிவிடு, இல்லைன்னா உன்னை தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு தான் என் முன்னாடியே இறந்து போனார். என்னால் அதனால் அதை மறக்கவே முடியல அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவள் அதை ஏற்றுக்கிட்டா. சொல்கிற விதத்தில் சொன்னோம், புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இப்போ அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுல, இத்தனை வருஷம் கழிச்சு நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் மறந்துட்டப்பா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்ல, கெட் டுகெதரா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. இப்போ போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு சாரா அண்ட் ஹோபி தான் இருக்காங்க. அவங்க தான் பார்ட்டி வச்சுருப்பாங்க போல். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணா நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரா. நான் போய் பேசிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு, ஹாய் சாரா, நான் ஒயன் அப்படின்னு சொல்ல, ஹாய் ஒயன், உன்னை பற்றி சொல்லியிருக்காரு. ஆமாம் அப்புறம் எப்படி இருக்கா, உன் ஃபேமிலியெல்லாம் ஓகேவா, அம்மா எதுவும் திட்டலையா அப்படின்னு சொல்ல, அம்மா எதுவும் திட்டலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அப்போது அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் ஒரு வேலை இருந்திருந்தா திட்டிருப்பாரோ என்னவோ அப்படின்னு சொல்லுவீங்களா. சாரி எனக்கு தெரியாது, என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு கேட்க, என்னோடய அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. ஸோ இறந்துட்டார். நான் சின்ன வயசுலேயே அம்மா மட்டும் தான் வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்களும் இங்கே பாரு, எனக்கு தெரியும் உன்னோட அப்பாவும் அந்த மாதிரி தான் ஆனாங்கன்னு. ஆனால் கடைசியாவது இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக தான் இறந்துருக்காரு. உனக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் என்றைக்குமே நீ அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. ஸோ கண்டிப்பாக உனக்கு அம்மா இடத்துல நான் இருந்து பார்த்துக்கிறேன். என்னை அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஈவன் உன் டெலிவரி கூட எங்கள் வீட்டில் தான் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் கன்சீவாக இருந்திருப்பா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி உங்களை பார்க்க நீங்களோட டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதை பார்க்கறதுக்கு ஹோபிக்கும் கொஞ்சம் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே தான் நம்ஜனும் ஹோபியும் 2 பேர்த்த பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக இந்த பார்ட்டி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் உப்பா தான். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே விசில் மேலே விசில் அடிச்சுட்டு, லெஃப்ட்டு ரைட்டு 10 ரவுண்டு, இல்லை நீ கேள்வி கேட்ட 20 ரவுண்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பையனை மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அவரோட லைஃப் அங்கே ஹாப்பியாக போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, ஜோனா அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரா. இல்லை சாரா இருக்கால, அவள் கன்சீவாக இருக்கால அப்படிங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு கேட்காரு. நீங்களும் அப்போ நான் அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட, அவர் பார்த்தீங்கன்னா இருடி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து உங்களுக்கு கண்ணத்தில் கிஸ் பண்ணுவார். நீங்கள் சீ போ தூரப்போ அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் இப்போ தான் நீ அப்படி கேட்ட, அதுக்குள்ளே தூரப்போன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அது நான் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல உங்களுக்கு. ஏதோ ஒரு ஃப்ளோவில் கேட்டிருப்பீங்க, இப்போ ஷை ஆகுது. அப்போ நம்ஜனும் என்ன நீ சொல்லு, உன் அம்மாவும் பேரன் பேத்தி வேணும்னு கேட்டாங்கப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மூஞ்சி அப்படியே கை வச்சு மூடிக்க, அவர் அப்படியே உங்கள் ஃபேஸில் கை வச்சுருப்பீங்கள, அந்த கை அப்படியே மெதுவாக எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிப்பீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களோட சின்ன அப்படியே பிடிச்சி அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணி அவரை பார்க்க வைக்க எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவரோட எப்படி சொல்கிறது, வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே லைக் செஸ்ட்டு சைஸ் இருக்குல்ல, ஹைட் இருக்குதுல்ல, வளரனே செஸ்ட்டு ஹைட்டுக்கு தான் இருக்கீங்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உன் தலையை தான் பார்க்க முடியுது, இதில் மூஞ்ச வேற கீழே குனிஞ்சுக்கிட்டா நான் என்ன தெரிய பார்க்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் என் ஹைட்டை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி கோவப்பட அவரும் அப்படியே உங்களை அழகாக தூக்கிக்கிறாரு. இப்போ நீ என் ஹைட்டுக்கு இருக்க அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹைட் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் கிஸ் பண்ண கிட்ட வர, நீங்கள் போதும் டியர் கனமுலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? கனமுலிங்க அவ்வளோதான். ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங்க. இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து இல்லை இதுக்கு அடுத்தெல்லாம் ஒன்றும் ஆகலை. சரி ஓகே, டாட்டா, அவ்வளோதான், டாட்டா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஐயோ ஒரே நிமிஷம் இருங்க டியர். என்னென்னா 5 டியர் நீங்கள் தானே இந்த ஸ்டோரி கேட்டீங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்டோரி கேட்டது பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சுக்கு கேன்சர் இருக்கணும். ஸோ
நம்ஜன் வந்துட்டு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு கோச்சுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி தான் கொடுத்தேன். பட் நான் இந்த ஸ்டோரியை ஜப்பானில் கேட்டாங்க. ஜப்பானில் நான் வந்துட்டு கொரியாவில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தங்காட்டிக்கும் கொஞ்சம் மாற்றி இருப்பேன். ஸோ அஞ்சுடியர் என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பேட்மிண்டன் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாது. ஏதோ கையில் பேட்டை கொடுத்தா விளையாடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டியர். அதுவும் நெட்டில் சர்ச் பண்ணி தான் சின்ன டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணேன். அந்த டீட்டெயிலே எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் கூட மன்னிச்சிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். முக்கியமாக அந்த லங்ஸு கேன்சர்னு என்னமோ சொன்னனே, அது அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொன்னேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, என்னை மன்னிச்சு விட்ருங்க. அப்புறம் எனக்குள்ளே ஒரு கேள்வி டியர். கோச்சுனா என்ன? சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு? தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு பேர் தானே கோச்சு, மாஸ்டர், டீச்சர், ப்ரொஃபஸர், இது எல்லாமே. ஆனால் நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. 9th நினைக்கிறேன். 9th படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்கூலில் கிடையாது, அவுட்டர் ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பேர் கொடுக்க சொன்னாங்க, யாரெல்லாம் வந்துட்டு என்னென்ன விளையாட்டுக்கு வரீங்கன்னு. நான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோ பால் இருக்குல்ல, ஃபுட்பால்லாம் நம்மளுக்கு உதைக்க வராதுன்னு சொல்லிட்டு த்ரோ பால் நினைக்கிறேன், த்ரோ பாலுக்கு பேர் கொடுத்தேன். அடுத்த நாள் நான் காலையில் நேரமாக வாங்க ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வர சொன்னாங்க. நானும் ஆசையாக அப்படி எங்கள் அம்மா கிட்டடி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அது ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா. ஸோ நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் எல்லா பிள்ளைங்களும் என்னோட ஹைட்டாக இருக்குது. நான் எல்லாத்துக்கும் அப்படி வந்துட்டு நெஞ்ச அளவுக்கு தான் இருக்கிறேன். என் கூட படிக்கிற பிள்ளைங்களே என்னை விட அவ்வளோ டபுள் ஹைட்டாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் லைக் நிறைய கிளாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் ஹைட்டாக இருக்காங்க. எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோச் ஒருத்தன், அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னா அவன் கோச்சுன்னே சொல்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா எல்லாரும் பாலில் போடுங்கன்னு சொன்னான். எல்லோரும் எடுத்து போட்டாங்க. யாரெல்லாம் வந்துட்டு நல்லா போடுறாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லோரும் நல்லா போட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு பாருங்கள், பால் உருண்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு தூரமாக. நான் தான் கடைசியில் நின்றுட்டு இருந்தேன்னா அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாலை துரத்திட்டு நானும் போனேன். அதை எடுத்துகிட்டு தூக்கிட்டு ஓடி வந்தா அங்கேயே நில்லு அப்படின்னா, எனக்குலாம் நிற்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நின்னேன். தூக்கி போடு அப்படின்னா, நான் நிற்கிறதுக்கும் அந்த நெட் இருக்குல்ல அதுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் தெரியுமா? கொஞ்சம் தூரம் கிடையாது டியர், அவ்வளோ தூரம். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஓகேவா. அங்கேருந்து அந்த பக்கம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தூக்கி போடுனா எப்படி போடுறது? நானும் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் எப்படி போடுறதுன்னு பார்த்தா தூக்கி போடுன்னு மிரட்டினான். சரி ஓகேன்னு நானும் அங்கேருந்து தூக்கி போட்டேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா? அந்த பால் முன்னாடி போய் விழுகிறதுக்கு பதிலாக நான் தூக்குற வேசையில் பின்னாடி போய் விழுந்துருச்சு. எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. எனக்கு நான் ஒரே அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் அவன் அவ்வளோதான், உனக்கு இதெல்லாம் விளையாட வராது, உனக்கு விளையாட தெரியல, நீ ரிஜெக்ட் அப்படின்ட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன வர வேணான்ட்டான் டியர். எவ்வளோ திமிர் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு இடத்துக்கு கற்றுக்க போனால் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த லீடர்ஷிப்பு, கோச்சிங்கு எல்லாமே. ஆனால் எனக்கு தெரியலன்னு அப்படிங்கிறதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவன் யார்? எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் வேறு எங்கள் அம்மா கிட்டே பீலா விட்டுட்டு போயிருந்தேன். நான் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி தான் நேரமாக போகணும், சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுட்டு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள்லேருந்தே நான் போக முடியலையே. அவன் தான் வேணான்ட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா நேரமாக சாப்பாடு பண்ணிவிட்டு கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மா கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வெட்டியாக நான் நேரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கு எனக்கு. ஆனால் எனக்கு பேட்மிண்டன் வந்துட்டு ஷட்டில் விளையாட வரும் நல்லா. நான் 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல் தான் படித்தேன். அங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பேட்மிண்டன் நல்லா வரும். நிறையா விளையாட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிங்கு போடுறது, பேட்மிண்டன் இதெல்லாம் வரும். இந்த த்ரோ பால், ஃபுட்பால் கூட வரும். ஆனால் இந்த த்ரோ பால் தான் சுத்தமாக வராது. என்னமோ என் நல்ல நேரமாச்சு, என் கெட்ட நேரம், எல்லாம் என் கெட்ட நேரம். என்ன பண்ணுறது? இல்லைனா அவன் மட்டும் அன்றைக்கி எனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கி நீங்கள் டிவியில் என்ன பார்த்துருப்பீங்க டியர், த்ரோ பால் பிளேயர்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, என் மூஞ்ச காட்டில் நீங்கள் கேட்குறீங்கல்ல, என்னை டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்படியே நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடிட்டு வந்திருந்திருப்பேன். ஆனால் அன்றைக்கி ஒரு திறமையான பிள்ளைய திறமையே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். சொல்லி கொடுத்துருந்தா நான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். நிஜமாகவே கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது? இதுக்கு தான் சொல்கிறேன், யாராவது தெரியலன்னு சொன்னால் சொல்லிக் கொடுங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சாக வரைக்கும் உங்களை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் என்னோடய சோகமான ஸ்டோரி. என்ன பண்ணுறது? மனசு வலிச்சாலும் அதான் நிஜம். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ நாளையிலேருந்து வர வேணான்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை சொன்னான். எனக்கு இது அசிங்கமாக இருக்குது. இப்போ கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, ஓகே, நான் புலம்பல. பாய், டாட்டா.